ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா யூனிட் 6ல் தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் பார்த்துன்னு இருக்கோம். ஓகேங்களா, யூனிட் 6ல் தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் பார்க்குறோம். ஸோ அந்த டாப்பிக்கில் வரக்கூடிய ஒரு லெசன் தான் எதுன்னு பார்த்தோன்னா தமிழக பண்பாடு ஒரு அறிமுகம். ஓகேங்களா, தமிழக பண்பாடு ஒரு அறிமுகம்ன்றது எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கு 11th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸில். ஓகேங்களா, 11th எத்திக்ஸில் இருக்கக்கூடிய லெசன் தான் எதுன்னு பார்த்தோங்கன்னா தமிழக பண்பாடு ஒரு அறிமுகம். ஓகேங்களா, ஸோ இதில் பாருங்க கற்றல் நோக்கங்கள் கொடுத்துருக்காங்க. பண்பாடு என்ற சொல்லின் பொருள் அறிதல். ஓகேங்களா, பண்பாடு என்ற சொல்லுடைய பொருள் அறிதல் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் தமிழரின் தொன்மை மற்றும் மாண்புகளை அறிதல். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க தமிழ் வளர்த்த முச்சங்கங்கள் பற்றி தெரிந்து கொள்ளுதல். ஸோ தமிழ் வளர்த்த முச்சங்கங்கள் பற்றி தெரிந்து கொள்ளுதல். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க தமிழருடைய அகப்புற வாழ்க்கை முறையை அறிதல். ஓகேங்களா, தமிழரின் அகப்புற வாழ்க்கை முறையை அறிதல். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க பண்டைய தமிழகத்தின் நிலவியல் பகுப்பு முறைகளை தெரிந்து கொள்ளுதல். ஓகேங்களா, பண்டைய தமிழகத்துடைய நிலவியல் அண்டு பகுப்பு முறைகளை தெரிந்து கொள்ளுதல் சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, பண்டைய தமிழர் பண்பாட்டிலும் அண்டு நாகரிகத்திலும் சிறந்த விளங்கினர். ஸோ பண்டைய தமிழர் பண்பாடு அண்டு நாகரிகத்தில் சிறந்த விளங்கினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேற ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் இங்கே வாங்க, இப்பகுதியில் தான் பண்டைய தமிழகத்தில் வெளிநாட்டவரோட குறிப்புகள், ஓகே, வெளிநாட்டு குறிப்புகள், தொல்பொருள் சான்றுகள், கல்வெட்டு செய்திகள், நாணயங்கள், பட்டயங்கள் ஆகியவற்றின் வாயிலாக தமிழக பண்பாட்டின் தொன்மை அறியலாம். ஸோ அப்போ பாருங்க என்ன பண்டைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டவருடைய குறிப்புகள், தொல்பொருள் சான்றுகள், கல்வெட்டு செய்திகள், நாணயங்கள், பட்டயங்கள் ஆகியவற்றின் வாயிலாக தமிழக பண்பாட்டுடைய தொன்மையை அறியலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ மற்றும் பாருங்க என்ன சொல்றாங்க, தமிழருடைய அகப்புற வாழ்வு. ஓகேங்களா, அந்த அகவாழ்வு புறவாழ்வு பற்றிய செய்திகளும் விளக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க சமுதாயத்தில் வாழ்கின்ற மக்களின் ஒருமித்த நடத்தையும் எண்ணங்களையும் வெளிப்படுத்துவது பண்பாடு. ஓகேங்களா, நம்மளுடைய சமுதாயத்தில் வாழ்கின்ற மக்களுடைய ஒருமித்த நடத்தையும் அண்ட் எண்ணங்களையும் ஓகேங்களா வெளிப்படுத்துவது தான் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா பண்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, பண்பாடு என்பது குறிப்பிட்ட ஒரு நிலப்பகுதியில் வாழும் மக்களின் வாழ்க்கை முறையாகும். ஓகேங்களா, இந்த பண்பாடு என்பது என்னன்னு பார்த்தோம்னா குறிப்பிட்ட ஒரு நிலப்பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை முறையை சொல்லக்கூடியது தான் பண்பாடு. ஓகேங்களா, அதாவது இப்போ குறிஞ்சி முல்லை மருதம் இருக்குன்னா அதில் ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு பண்பாடு இருக்கு இல்லைங்களா. ஸோ அதை பற்றி சொல்கிறதுன்னு வைக்கலாம். ஓகேங்களா, அதாவது பண்பாடு என்பது ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியில் வாழும் மக்களின் வாழ்க்கை முறையை சொல்வது பண்பாடு. ஓகேங்களா, அது வந்து திணை அடிப்படையில் பிரிச்சுது. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு நாடு எடுத்துக்கினாலே அவங்களுக்கான தனித்தனி பண்பாடு இருக்கு இல்லைங்களா. ஸோ அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகே, இல்லை வேறு எது இல்லைப்பா. ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, பண்பாடு என்ற சொற்பொருள் விளக்கம். ஓகேங்களா, பண்பாடு என்ற சொற்பொருள் விளக்கம் பாருங்க, பண்பாடு என்னும் வேர்ச்சொல், அதாவது பண்படு என்னும் வேர்ச்சொல்லில் இருந்தால் இந்த தோன்றியதே பண்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, பண்படு. ஓகேங்களா, பண்படுதல், இந்த பண்படு என்ற வேர்ச்சொல்லில் இருந்தால் தோன்றியது பண்பாடு ஆகும். ஓகேங்களா, பண்படு என்பதற்கு சீர்படுத்துதல், செம்மைப்படுத்துதல் என்பது பொருள். ஓகேங்களா, இதுக்கு பாருங்க பொருள் என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது இந்த பண்படு இருக்கு இல்லைங்களா, அந்த பண்படு என்பதற்கு சீர்படுத்துதல், செம்மைப்படுத்துதல் என்று பொருள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, பண்படு என்ற சொல்லை தமிழில் முதலில் அறிமுகப்படுத்தியவர் டி.கே. சிதம்பரநாதர். ஓகேங்களா, பண்படு என்ற சொல்ல தமிழில் ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தியவர். ஓகேங்களா, இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க, அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தாங்கன்னா டி.கே.சி. ஓகேங்களா, டி.கே. சிதம்பரநாதனார். ஓகேங்களா, பார்த்துக்கலாம் பண்பாடு சொற்பொருள் விளக்கம், பண்படு என்னும் வேர் சொல், இந்த பண்படு என்னும் வேர் சொல்லில் இருந்து தான் தோன்றியதே பண்பாடு. அப்போ பண்பாடோடைய வேர் சொல் எதுன்னு பார்த்தோன்னா பண்படு. ஓகேங்களா, பண்படு என்பதற்கு சீர்படுத்துதல், செம்மைப்படுத்துதல். ஓகேங்களா, பண்படுனா சீர்படுத்துதல் அண்டு செம்மைப்படுத்துதல் என்று பொருள். ஓகேங்களா, பண்படு என்ற சொல்லை தமிழில் முதலில் அறிமுகப்படுத்தியவர். ஓகேங்களா, டி.கே. சிதம்பரநாதர். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, உழவன் பயிர் செழிக்க நிலத்தை பண்படுத்துதல் போல மனித வாழ்வு செழிக்க உயர்ந்த எண்ணங்களால் ஓகேங்களா மனதை செம்மைப்படுத்த வேண்டும். என சீர்படுத்துதல் செம்மைப்படுத்துதல் சொல்றாங்க இல்லைங்களா, அதுதான் பண்பாடு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்று என்கிறது தொல்காப்பியம். ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க, உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்று என்பது இது தொல்காப்பியம் சொல்லக்கூடியது. ஓகேங்களா, உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்று என கூறக்கூடிய நூல் எதுன்னு பாருங்க தொல்காப்பியம் சொல்லியிருக்குது. ஓகேங்களா, ஸோ இங்கே என்ன சொன்னாங்க பாருங்க, இந்த நோட் பண்ணிக்கோங்க அந்த லைன்ஸு. ஓகேங்க, உலகம் என்பது என்னது உயர்ந்தோர் மேற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எதுன்னு பாருங்க தொல்காப்பியம். இங்கே வந்து பார்த்தோன்னா உயர்ந்தோர் என்பது பண்பாடு உடையவர்களே குறிக்கிறது. ஸோ இந்த உயர்ந்தோர்ன்றது யான்னு பார்த்தோன்னா பண்பாடு உடையவர்களே குறிக்கிறது. ஓகேங்களா, ஸோ நல்ல வழிமுறைகளை பின்பற்றி வாழ்வதே சிறந்தது என்பதை அதை பார்த்தோன்னா பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்று கலித்தொகை குறிப்பிடுகிறது. ஸோ இந்த இடத்துல நோட் பண்ணிங்க, நல்ல வழிகளை பின்பற்றி வாழ்வதே சிறந்தது என்பதனை. ஓகேங்களா, ஒரு நல்ல ஒழுக்கங்களை நல்ல வழிமுறைகளை பின்பற்றி வாழ்வது தான் சிறந்தது என்பதனை பண்பெனப்படுவதை பாடறிந்து ஒழுகுதல் என்று எதில் சொல்லியிருக்காங்க, கலித்தொகையில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இவ்வுலகம் பண்புடையவர்களால் மட்டுமே வாழ்ந்து கொண்டு இருக்குது என்பதை பண்புடையோர் பட்டுண்டு உலகம் என்கிறார் வள்ளுவர். ஓகேங்களா, இந்த உலகம் வந்து பண்புடையவர்களால் மட்டும்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை பண்புடையோர் பட்டுண்டு உலகம் என்கிறார் வள்ளுவர். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் இல்லை வேறு எதுவும் இல்லைப்பா. அப்படிங்குவாங்க என்ன சொல்லியிருக்க, தமிழர் பண்பாடு தமிழ் மொழியின் வழியாகவும் தாயக பிணைப்பின் வழியாகவும் தமிழர் மரபுகள் வரலாறு விளிம்பியல் கலைகள் ஊடாகவும் சமூக பொருளாதார அரசியல் தளங்கள் ஊடாகவும் பேணப்படும் தனித்துவ பண்பாட்டு கூறுகளை குறிக்கும். இங்கே பாருங்கள் தமிழருடைய பண்பாடு. ஸோ நம்ம தமிழர் பண்பாடு என்பது தமிழ் மொழியோடைய வழியாகவும் ஓகேங்களா தமிழ் மொழியின் வழியாகவும் அந்த தாயக பிணைப்பின் வழியாகவும் தமிழருடைய மரபுகள் வழியாகவும் வரலாறு விளிம்பியங்கள் கலைகள் ஊடாகவும்
சமூக பொருளாதார அரசியல் தளங்கள் ஊடாகவும் ஓகேங்களா பேணப்படும் தனித்துவ பண்பாட்டு கூறுகளை கொண்டது தான் நம்மளுடைய தமிழருடைய பண்பாடு ஓகேங்களா. ஸோ பாருங்கள் நெக்ஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, தமிழர் பண்பாடு பழங்காலமாக பேணப்பட்டு திருத்தப்பட்டு மேம்படுத்தப்பட்ட கூறுகளை குறித்து நின்றாலும் அது தொடர் மாற்றத்திற்கு உட்பட்டு நிற்கும் ஒரு இயங்கியல் பண்பாடே ஆகும். ஸோ அங்கே பாருங்க என்ன சொல்ற, தமிழருடைய பண்பாடு பழங்காலமாக பேணப்பட்டு திருத்தப்பட்டு மேம்படுத்தப்பட்ட கூறுகளை குறித்து நின்றாலும் அது தொடர் மாற்றத்துக்கு, ஸோ பண்பாடானது வந்து பார்த்தோன்னா என்னது ஒரு மாற்றத்துக்கு உட்பட்டுன்னு இருக்கும் ஒரு இயங்கியல் பண்பாடு ஓகேங்களா. இயக்கத்தில் இருந்து மாற்றம் ஏற்பட்டுன்னு இருக்குது பண்பாட்டில் ஓகேங்களா. ஸோ அங்கே பாருங்கள் பண்பாடு ஓகேங்களா கல்ச்சர்ன்றதுக்கும் ஸோ நாகரிகம் சிவிலைசேஷன் ஓகேங்களா இதுக்கும் வந்து பார்த்தோன்னா என்ன கொடுத்துருக்காங்க, வேறுபாடு கொடுத்துருக்காங்க. பண்பாடுனா என்னது, நாகரிகம்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே இரண்டும் ஒன்றல்ல வேறு வேறானது. ஸோ அங்கே பாருங்கள் பண்பாடு என்பதுனா மாந்தனுடைய அக உணர்வு வளர்ச்சியும் ஓகேங்களா. பண்பாடுன்றது வந்து பார்த்தோன்னா ஒரு மனிதனுடைய அக உணர்வு ஓகேங்களா, அக உணர்வு வளர்ச்சியும் சீர்மையும் குறிப்பது. நாகரிகம் என்பது மாந்தனுடைய புறத்தோற்றம் ஓகேங்களா, புறத்தோற்ற வளர்ச்சியும் செம்மையும் குறிக்கிறது. ஸோ இங்கே எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. பண்பாடுன்றது வந்து பார்த்தோன்னா அக ஒழுக்கம் ஓகேங்களா, அக உணர்வு வளர்ச்சியும் அண்டு சீர்மையும் குறிக்கிறது. ஸோ அதே நாகரிகம் என்பது வந்து பார்த்தோன்னா புறத்தோற்ற வளர்ச்சியின் செம்மையை குறிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், மாந்தன் தன் அறிவு திருத்தாலும் உள்ளுணர்வு திருத்தாலும் உள்ளதை அதை பார்த்தோன்னா நம்மளோட உள்ளத்தை பண்படுத்தி அன்புடையவன் அருளுடையவன் ஈக உடையவன் இரக்கமுடையவன் பண்புடையவன் பக்குவமுடையவன் வீரமுடையவன் தீரமுடையவன் இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. எல்லாம் சும்மா வாசிச்சு பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ இது மட்டும் முக்கியமாக பார்த்தோம். மாந்தன் வந்து பார்த்தோன்னா தன் அறிவு திருத்தாலும் உள்ளுணர்வு திருத்தாலும் உள்ளத்தை பண்படுத்தி என்னவா மாறுறான், அன்புடையவன் அருளுடையவன் ஈகை உடையவன் இரக்கமுடையவன் பண்புடையவன் பக்குவமுடையவன் வீரமுடையவன் தீரமுடையவன் ஊக்கமுடையவன் இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லிடுறாங்க, பல பண்புகளை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிறநாளம் பேணுபவன் ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் என்னது, உடைமையை வந்து பார்த்தோன்னா உடலை உயிரை ஈபவன் என்ற வகையில் பெயர் எடுப்பது. அகத்தோற்ற பொழிவு வந்து பார்த்தோன்னா உணர்த்தும் பண்பாட்டின் பார்ப்பட்டதாகும். ஸோ அப்போ பாருங்கள் அதாவது பண்பாடு என்பது வந்து பார்த்தோன்னா அகத்தோற்றம் ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்கள் நாகரிக வளர்ச்சிக்கு பண்பாடு துணை புரியும். ஸோ அந்த நாகரிகத்தோட வளர்ச்சிக்கு என்னென்னா பண்பாடு துணை புரியும். அதுபோலவே பண்பாட்டு வளர்ச்சிக்கு நாகரிகம் உறுதுணையாக இருக்கும். அப்போ நாகரிகம்ன்றதோ பண்பாடுன்றதோ ஒன்றுக்கொன்று என்னது ஒரு ஒத்துழைப்பு ஓகேங்களா. அதாவது பார்த்தோன்னா பண்பாட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா பண்பாடானது பார்த்தோன்னா நாகரிக வளர்ச்சிக்கும் நாகரிகமானது வந்து பார்த்தோன்னா இந்த பண்பாட்டோட வளர்ச்சிக்கும் பயன்படுது ஓகேங்களா. ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, நாகரிகம் சிவிலைசேஷன்ன்றது என்னென்னு பார்த்தோம்னா அதாவது நாகரிகம் என்பது மாந்தனுடைய புறத்தோற்ற வளர்ச்சியின் செம்மையை குறிக்கிறது ஓகேங்களா, புறத்தோற்ற வளர்ச்சியுடைய செம்மையை குறிக்கிறது ஓகேங்களா. மாந்தன் தன் அறிவு திறத்தாலும் ஆற்றல் திறனாலும் உள்ளுணர்வு திறனாலும் பேணப்பட்டு வளர்ந்து வருவதனை சுவையான உணவு அதனால் ஸோ புறத்தோற்றம் புறத்தோற்றம்னு பார்த்தோன்னா நம்மளோட உணவு முறை ஓகேங்களா, அழகான உடை ஓகேங்களா, வசதியான உரையுள் வாய்ப்புகள் அதாவது வசதியான உரையுள் வாய்ப்பு அதாவது பார்த்தோன்னா வாய்ப்பான போக்குவரத்து பொறிகள். ஸோ போக்குவரத்துகள் ஸோ நமக்கான அந்த தேவைகளை வந்து பார்த்தோன்னா அதிகளவு நம்ம புதுப்பிச்சுன்னு வரோம் இல்லைங்களா. ஸோ புறத்தோற்ற வளர்ச்சியை வந்து பார்த்தோன்னா செம்மைப்படுத்துவது இதுதான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நாகரிகம் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ வளமிகுந்த நாடு வளமிகுந்த நகரங்கள் கல்விச்சலுகை கலைக்கூடங்கள் இசை கூத்து நாடகம் நாட்டியம் ஓவியம் சிற்பம் விளையாட்டு வளர்ந்து நிற்கும் வணிகம் சிறந்து செயல்படும் தொழிற்சாலைகள் அழகான சாலை வனப்பான பூஞ்சோலை போன்றவற்றையெல்லாம் மாந்தனது புறத்தோற்ற பொலிவுகளை குறிக்கும் நாகரிகத்தின் பார்ப்பட்டவையாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ என்னென்னா ஸோ ஓகே நம்மளுடைய புறத்தோற்ற தேவைக்கு என்னென்ன தேவை இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது நாகரிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஓகேப்பா இல்லை வேறு ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல ரெண்டு நோட் பண்ணோம் என்னென்னு பார்த்தோன்னா பண்பாடு என்பது அக உணர்வு நாகரிகம் என்பது புறத்தோற்ற வளர்ச்சி. ஸோ இதில் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அக உணர்வுனா என்னது, அருளுடையவன் ஈகையுடையவன் இரக்கமுடையவன் பண்புடையவன் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அகத்திலிருந்து வரக்கூடியது. ஸோ அப்போ புறத்தோற்ற வளர்ச்சின்றது என்னென்னு பார்த்தோன்னா அதாவது உணவு உடையும் ஸோ வசதியான உரையில் வாய்ப்பான போக்குவரத்துகள் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த கலை ஓவியம் சிற்பம் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்க, பூங்காக்கள் நமக்கான அந்த தேவைகளை ஏற்படுத்தி கொள்வது வந்து பார்த்தோன்னா நாகரிகம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் தமிழர்களின் தோற்றம். ஸோ தமிழரோட தோற்றம் பற்றி 4 வகையான கருதுகோள்கள் உள்ளன ஓகேங்களா. தமிழரோட தோற்றம் பற்றி எத்தனை 4 வகையான கருதுகோள்கள் இருக்குது. தமிழர் குமரிகண்டத்தில் வாழ்ந்து வந்தவர்கள் ஓகேங்களா, தமிழர்கள் குமரிகண்டத்தை வாழ்ந்து வந்தவர்கள் என்பது ஒரு கருதுகோள். ஸோ அப்புறம் 4 வகையான கருதுகோள் ஒரு கருதுகோள் என்ன சொல்கிறாங்க, தமிழர்கள் வந்து பார்த்தோன்னா குமரிகண்டத்தில் தான் வாழ்ந்து வந்தார்கள் என்பது ஒரு கருதுகோள் ஓகேங்களா. தென்னிந்தியாவின் பழங்குடிகள் என்பது 2வது கருதுகோள். ஸோ தென்னிந்தியாவுடைய பழங்குடிகள் யாருன்னு பார்த்தோன்னா நம்ம தமிழர்கள் தான் அப்படின்னு என்பது எந்த 2வது கருதுகோள்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஆதியில் ஆப்பிரிக்காவில் இருந்து அரேபிய கடல் வழியாக தென்னிந்தியா வந்தோரின் வழித்தோன்றல்கள் என்கிறது 3வது கருதுகோள். ஸோ பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம ஆதியில் வந்து எங்கிருந்து இருக்கிறோம் ஓகே ஆப்பிரிக்காவில் இருந்து அரேபிய கடல் வழியாக ஓகேங்களா தென்னிந்தியா வந்தோருடைய வழித்தோன்றல் தான் 3வது கருதுகோள் ஓகேங்களா. மத்திய ஆசியா வட இந்திய நிலப்பரப்புகளில் இருந்து காலப்போக்கில் தென்னிந்தியா வந்தனர்.
ஸோ பாருங்க, மத்திய ஆசியா அண்ட் வட இந்திய நிலப்பரப்புகளில் இருந்து தான் காலப்போக்கில் தென்னிந்தியா வந்தனர் என்பது 4வது கருதுகோள். ஸோ இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. தமிழரோட தோற்றம் எப்படி சொல்கிறாங்க பாருங்க. தமிழின் தோற்றம் வந்து பார்த்தோன்னா என்னது, தமிழரோட தோற்றம் ஒரு 4 வகையாக சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா தமிழர்கள் வந்து குமரிக்கண்டத்தை வாழ்ந்து வந்தார்கள் என்பது ஒரு கருதுகோள். ஓகேங்களா. ஸோ செகண்ட் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்கிறாங்க, தென்னிந்தியாவோட பழங்குடிகள் தமிழர்கள் அப்படின்ற கருத்தை சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆப்பிரிக்காவில் இருந்து அரேபிய கடல் வழியாக வந்து தென்னிந்தியா வந்தவருடைய வழித்தோன்றல்கள் தான் அப்படின்னு சொல்லி தமிழர்களை சொல்கிறாங்க. 3வது கருதுகோள். ஸோ 4வது கருதுகோள் என்ன சொல்கிறாங்கன்னா, வட இந்திய நிலப்பரப்பில் இருந்து, ஓகேங்களா, மத்திய ஆசியா அண்ட் வட இந்திய நிலப்பரப்புகளில் இருந்து காலப்போக்கில் தென்னிந்தியா இருந்தவங்க தான் யார், தமிழர்கள் அப்படின்னு ஒரு 4 கூற்று வைக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே என்ன சொல்கிறாங்க, தமிழினம் தான் தொன்மை வாய்ந்த மக்களினங்களில் ஒன்று. ஸோ தமிழினம் தொன்மையை வாய்ந்த மக்களினங்களும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஸோ தொன்மையை வெளிப்படுத்தும் சான்றுகள். ஸோ நம்மளோட தொன்மையை வெளிப்படுத்தக்கூடிய சான்றுகள் எது பார்த்தோன்னா, தமிழர்கள் தொன்று தொட்டு பண்பாட்டில் சிறந்த விளங்கினர். ஓகேங்களா. தமிழர்கள் தொன்று தொட்டு பண்பாடு, அது அக உணர்வுல வந்து பார்த்தோன்னா சிறந்த விளங்கினர் என்பதற்கு பல சான்றுகள் கிடைத்துள்ளன. ஓகேங்களா. அவற்றை சங்க இலக்கிய சான்றுகள், ஓகேங்களா, இலக்கிய சான்றுகள், வெளிநாட்டோட குறிப்புகள், தொல்பொருள் சான்றுகள் என வகைப்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இலக்கிய சான்றுகள். ஓகேங்களா. தமிழருடைய அந்த அகவுணர்வு முறையை சொல்லக்கூடிய இலக்கிய சான்று பாருங்க. தமிழக பண்பாட்டின் தொன்மையை அறிந்து கொள்வதற்கு பெரிதும் துணை புரிபவை இலக்கண நூலாகிய தொல்காப்பியம். ஸோ அப்போ பாருங்க, தமிழக பண்பாட்டுடைய தொன்மையை அறிந்து கொள்வதற்கு பெரிதும் துணை புரிபவை எதுன்னு பார்த்தோன்னா இலக்கண நூலாகிய தொல்காப்பியம். ஓகேங்களா. இலக்கண நூலாகிய தொல்காப்பியம் சங்க இலக்கியங்களும் ஆகும். ஸோ அப்போ என்னது, தமிழக பண்பாட்டின் தொன்மையை அறிந்து கொள்ள தொல்காப்பியம் இருக்குது. அதே சமயம் என்ன சொல்லிடுறா, சங்க இலக்கியங்களும் ஆகும் சொல்லியிருக்காங்க. தொல்காப்பிய பொருளதிகாரம். ஓகேங்களா. தொல்காப்பியத்தில் பொருளதிகாரம் என்ன சொல்லுதுன்னா, அதாவது பழந்தமிழரோட அகப்புற வாழ்க்கை முறைகளை பற்றி கூறுகிறது. ஏன்னா தொல்காப்பியம் வந்து பார்த்தோன்னா எது, எழுத்து அண்டு சொல்லு பொருள்னு இருக்கு இல்லைங்களா. எழுத்து சொல்லு பொருள் என 3 வகையாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா எழுத்தும் சொல்லும் வந்து எதை பற்றி சொல்லுது, இலக்கணத்தை பற்றி சொல்லுது. ஓகே, எழுத்து சொல் இலக்கணத்தை பற்றியும், பொருளதிகாரம் வந்து பார்த்தோன்னா மக்களுடைய அகப்புற வாழ்க்கை முறையை வந்து பற்றி சொல்லக்கூடியது தான் பொருளதிகாரம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், சங்க இலக்கிய நூல்களாகிய 8 தொகையும் 10 பாட்டும் அக்கால மக்களின் சமூக பொருளாதார வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுகின்றன. ஸோ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அதாவது சங்க இலக்கிய நூல்களாகிய, ஓகேங்களா, நம்மளுடைய சங்க இலக்கிய நூலாகிய என்னது 8 தொகையும் 10 பாட்டும் அக்கால மக்களின் சமூக பொருளாதார வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், சங்க இலக்கியங்கள் அக வாழ்க்கையை குறிஞ்சு முல்லை மருதம் நெய்தல் பாலை என அன்பின் 5 பகுத்துள்ளன. ஸோ சங்க இலக்கியங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த சங்க இலக்கியங்கள் அக வாழ்க்கை முறையை, நம்மளுடைய அக வாழ்க்கையை வந்து எப்படி சொல்லுது, குறிஞ்சு முல்லை மருதம் நெய்தல் பாலை என அன்பின் 5 ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல சங்க இலக்கியத்தில் அன்பின் 5 என்பது எதுன்னு பார்த்தோன்னா குறிஞ்சு முல்லை மருதம் நெய்தல் அண்டு பாலை. ஓகேங்களா. அகத்திணைகள் இந்த இடத்துல நோட் பண்ணோம். அகத்திணைகள் என்பது வந்து பார்த்தோன்னா என்னது, 7 திணைகள் இருக்குது. ஓகேங்களா. அகத்திணைகள் என்பது 7. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா அன்பின் 5 என்பது குறிஞ்சு முல்லை மருதம் நெய்தல் அண்டு பாலை வந்து பார்த்தோன்னா அன்பின் 5. ஓகேங்களா. இதன் மூலமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிலம் பொழுது ஆகியவை முதற் பொருளாகும். ஸோ நிலமும் பொழுதும் வந்து பார்த்தோன்னா என்னது, முதற் பொருளாகும். ஓகேங்களா. நிலம் பொழுது முதற் பொருளாகும். வழிபடு தெய்வம் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்க, வழிபடு தெய்வம் அண்ட் வழிபாட்டு முறைகள் வாழ்க்கை முறை, ஸோ விளையும் பொருட்கள் ஆகியவை கருப்பொருளாகவும். ஓகேங்களா. காதல் வாழ்வு அதன் வழியாக தோன்றும் பல்வேறு உணர்வு நிலைகள் ஆகியவை உரிப்பொருளாகவும் பாகுபடுத்தி விளக்கப்பட்டுள்ளன சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. என்ன சங்க இலக்கியங்கள் அக வாழ்க்கையை என்னது அன்பின் 5 பகுத்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னது, நிலம் பொழுது ஆகியதுதான் முதல் பொருளாகவும், வழிபடு தெய்வம் அந்த வழிபாட்டு முறைகள் வாழ்க்கை முறை விளையும் பொருட்கள் ஆகியவை கருப்பொருளாக உருவகப்படுத்தியிருக்காங்க. ஓகே, கருப்பொருள். ஸோ நெக்ஸ்ட் காதல் வாழ்வு அதன் வழியாக தோன்றும் பல்வேறு உணர்வு நிலைகள் ஆகியவை உரிப்பொருளாகும். கருப்பொருள் உரிப்பொருள் பார்ப்போம் இல்லைங்களா. முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள், இது 3 தான் வந்து பார்த்தோன்னா ஒரு திணையில் இருக்கக்கூடிய முதன்மையான விஷயம். ஓகேங்களா. பாகுபடுத்தி காட்டியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஐவகை நிலங்கள். ஓகேங்களா. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உரிய தத்துவத்தை உலகிற்கு எடுத்துக்குரிய பெருமை சங்ககால புலவராகிய கணியன் பூங்குன்றனாரை சாரும். ஸோ புறநானூறு பாடல் இருக்குங்களா. ஓகேங்களா. புறநானூறு பாடலில் சொன்னது தான் யார், கணியன் பூங்குன்றனுடைய பாடல். என்னென்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர், புறநானூரில் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அது யார் சொன்னதுன்னா கணியன் பூங்குன்றனார். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், சேர மன்னர்களின் வணிக முறை, ஆட்சி சிறப்பு, போர்த்திறம், கொடைத்திறம் முதலவற்றை 10. ஓகேங்களா. இங்கே சேரர்னு வந்தாவே யார் வரணும், சேர அரசர்களை பற்றி சொல்லக்கூடிய நூல் 10. ஓகேங்களா. விரிவாக விளக்குகிறது. இசைப்பாடல் ஆகிய பரிபாடல். இந்த இசைப்பாடல் நோட் பண்ணிக்கோங்க. பரிபாடல் வந்து பார்த்தோன்னா இசைப்பாடல் நூல். ஓகேங்களா. பரிபாடல் பாண்டியர்களின் தலைநகரமாகிய மதுரையின் சிறப்பை பேசுகிறது. ஓகேங்களா. பாருங்க, சேரர்களை பற்றி சொல்லக்கூடியது எது, 10. சேர அரசர்களை பற்றி சொல்லக்கூடியது 10. ஓகேங்களா. அந்த இசைப்பாடல் ஆகிய பரிபாடல் என்ன சொல்லுதுன்னா, பாண்டியர்களின் தலைநகரமாக மதுரையின் சிறப்பை சொல்லுது. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் வைகை ஆற்றின் சிறப்பியம். ஏன்னா பாண்டியர்னாவே வைகை நதி. ஓகேங்களா. வைகை ஆற்றின் சிறப்பியம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், திருமால் முருகன் போன்ற தெய்வங்கள் அந்த
வழிபட்ட முறையும் பாடுகிறது. ஸோ என்ன சொல்கிறாங்க, அதாவது திருமால் அண்டு முருகன் இந்த 2 தெய்வத்தை பற்றியும் எதில் சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய இசை பாடலாகிய பரிபாடல். ஓகேங்களா, பரிபாடல் பாண்டியர்களை பற்றி சொல்லுது. அதே சமயம் என்னது, திருமால் முருகன் தெய்வங்களை வழிபட்ட முறையும் சொல்லுது. ஓகேங்களா, 10 பாட்டில் 5 நூல்கள் ஆற்றுப்படை நூல்களாக நோட் பண்ணிக்காங்கப்பா. ஸோ 10 பாட்டில் 10 நூல்கள் இருக்கும். அந்த 10 நூல்களில் என்னது 5 நூல்கள். ஓகேங்க, 10 நூலில் 5 நூல்கள் வந்து பார்த்தோன்னா ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆற்றுப்படை நூல்களுக்கு இலக்கணமாக. ஓகேங்களா, ஆற்றுப்படை நூல்களுக்கு இலக்கணமாக தொல்காப்பியத்தில் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆற்றிடை காட்சி உரள தோன்றி பெற்ற பெருவளம் பெறார்க்கு அருவியிச் சென்று பயன் எதிர சொன்ன பக்கமும். ஸோ அந்த லைன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. எந்த நூல் கேட்கலாம், தொல்பொருள் புறத்தணியியல். ஓகேங்களா, தொல்பொருளில் புறத்தணியியல்ன்ற அதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்க, இயலில். ஓகேங்களா, இயல் வந்து தொல்காப்பியத்தில் ஒரு 27 இயல் இருக்குது. ஓகேங்களா, அந்த 27 இயல்களில் வந்து பார்த்தோன்னா ஆமாம் ஓகேங்களா ஒரு 3 பகுப்பாக பிரிச்சிருப்பாங்க. ஓகே, எழுத்து சொல்லு பொருள் பார்த்தோம். அதுலேயும் வந்து பார்த்தோன்னா என்னது 9 இயலாக இருக்கும், மொத்தம் 27 இயல்கள். ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லுறாங்க, புறத்திணை இயல். இந்த இயல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆற்றிடை காட்சி உரள தோன்றி. ஓகேங்களா, பெற்ற பெருவளம் பெறார்க்கு அருவியை சென்று பயன் எதிர சொன்ன பக்கமும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், தொல்காப்பியம் என்னது பொருளதிகாரத்தில் ஓகேங்களா புறத்தணையில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், என்று தொல்காப்பியர் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் தம்மை போன்ற வறுமையில் வாடும் பிறரும் வளம் பெற்று வாழ்வதற்கான வழிமுறைகளை கூறுகின்ற பெருமனம் படைத்தவர்களாக புலவர்கள் திகழ்கின்றன. ஆற்றுப்படை நூல்கள் இல்லையா, அதை சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், புலவர்கள் வந்து பார்த்தோன்னா ஸோ தான் வந்து பார்த்தோன்னா இந்தந்த அரசர்கிட்ட போய் இந்தந்த பொருள்லாம் வாங்கினேன், ஸோ நீங்களும் வந்து பார்த்தோன்னா என்னது அந்த அரசர்கிட்ட போய் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த பாடல் லைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேப்பா, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தோன்னா என்னென்னா, அதாவது என்னது ஆற்றுப்படை நூல்களை போலப்படுத்தின. அதை விட்டுருங்க. குறிஞ்சிப்பாட்டும் முல்லைப்பாட்டும் நிலவளம் காதலின் சிறப்பு ஆகியவற்றை பற்றி பேசினேன். அந்த குறிஞ்சிப்பாட்டு இருக்கு இல்லைங்களா, ஸோ குறிஞ்சிப்பாட்டும் முல்லைப்பாட்டும் கேட்கலாம். குறிஞ்சிப்பாட்டும் முல்லைப்பாட்டும் நிலவளம் காதலோட சிறப்பு ஆகியவற்றை பேசுகிறேன். நிலவளத்தோடைய காதலோடைய சிறப்பை பற்றியும் சொல்லக்கூடியது எதுன்னு பார்த்தோன்னா குறிஞ்சிப்பாட்டு அண்ட் முல்லைப்பாட்டு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ நெடுநல் வாடை காதலையும் வீரத்தையும் ஒரு சிற பேசுகிறது. அப்போ எந்தெந்த நூல் எதை பற்றி பேச போகிறாங்க, குறிஞ்சிப்பாட்டு முல்லைப்பாட்டு நில வளத்தோடைய நிலத்தோடைய வளத்தையும் அண்டு காதலோடைய சிறப்பும் பேசுகிறது. அதே சமயம் நெடுநல் வாடை வந்து பார்த்தோன்னா காதலையும் வீரத்தையும். ஓகேங்களா, நெடுநல் வாடை காதலையும் வீரத்தையும் ஒரு சிற பேசக்கூடிய ஒரு நூல். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், மதுரை காஞ்சி பாண்டிய நெடுஞ்செழியின் சிறப்பை கூறுகிறது. ஓகேங்களா, ஸோ மதுரை காஞ்சி வந்து பார்த்தோன்னா என்னது பாண்டிய நெடுஞ்செழியனோட சிறப்பை பற்றி கூறுகிறது. ஏன்னா பாண்டிய நெடுஞ்செழியன் என்னது தலையானங்கனம் போர் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை பற்றி சொல்லுது. ஓகேங்களா, ஒரு நிமிஷமா வெயிட் பண்ணுங்க, இங்கே போயிடுச்சு. ஓகே, இங்கே பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது பாண்டிய நெடுஞ்செழியன் சிறப்பை கூறுவது எதுன்னு பார்த்தோன்னா மதுரை காஞ்சி. ஓகேங்களா, தலைநகர போர் பற்றி சொல்லியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது மதுரை காஞ்சி. ஓகேங்களா, அதில் பாண்டிய நெடுஞ்செழியனை ஓகேங்களா கூறியது மட்டும் இல்லாமல் நிலையாமை குறித்த கருத்துக்கள் கூட பாண்டிய மன்னன் ஓகேங்களா காலத்தால் ஆற்ற வேண்டிய கடமைகள் நினைவூட்டுவதாகவே அமைந்துள்ளன. ஸோ அப்போ நிலையாமை குறித்த அந்த கருத்துக்கள் கூட பாண்டிய மன்னன் காலத்தால் ஆற்ற வேண்டிய கடமைகளை நினைவூட்டுவதாகவே அமைந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள், சோழ நாடு தரைவழி வணிகத்திலும் கடல் வழி வணிகத்திலும் வளம் பெற்றிருந்தன. ஸோ சோழ நாடு இருக்கு இல்லைங்களா, அந்த சோழ நாடு வந்து பார்த்தோன்னா தரைவழி வணிகத்திலும் அண்டு கடல் வணிகத்திலும் வளம் பெற்றிருந்தன. முட்டா சிறப்பின் பட்டினம் என்று பட்டினப்பாலை. ஓகேங்களா, சோழர்கள் தானே என்னது பட்டினப்பாலை நூல். இப்போ சேரர்கள்னா 10 சொல்கிறது, சோழர்கள் வந்து பார்த்தோன்னா இந்த பட்டினப்பாலை. ஓகேங்களா, பாண்டியர்களை பொறுத்த வரைக்கும் எந்த நூல் பார்த்தோம், பரிபாடல்னு பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ அப்போ பாருங்கள் இந்த எந்த நூலில் சொல்லியிருக்காங்க, முட்டா சிறப்பின் பட்டினம். ஓகேங்களா, அப்படின்னு சொல்லிட்டு எது சொல்கிறாங்க, அதாவது பட்டினப்பாலை. ஓகேங்களா, சோழ நாட்டுடைய தரைவழி வணிகத்தாலும் கடல் வழி வணிகத்தை சிறப்பை பற்றி சொல்லக்கூடியது பட்டினப்பாலை. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இரட்டை காப்பியங்களுள் ஒன்றான சிலப்பதிகாரம். ஓகேங்களா, இரட்டை காப்பியங்களுள் ஒன்றான சிலப்பதிகாரமும் மணிமேகலை இரட்டை காப்பியம். ஸோ அந்த இரட்டை காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரம் என்ன சொல்லுதுன்னா, தமிழர் ஆட்சி முறை ஆடல் பாடல் கலைவளம் மற்றும் புகார் மதுரை வஞ்சி இருக்கு இல்லைங்களா, ஸோ ஆகிய தலைநகர்களின் சிறப்புகள், வணிக சிறப்பு, சமய நம்பிக்கைகள், வழிபாட்டு முறைகள், தனிமனித ஒழுக்கம், நீதி வழங்கும் முறை ஆகியவற்றை பற்றி விரிவாக வரலாற்று ஆவணமாக திகழ்கிறது. ஸோ ஒன்றும் கிடையாது, இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, இரட்டை காப்பியங்கள் ஒன்றான சிலப்பதிகாரம். ஸோ சிலப்பதிகாரம் வந்து பார்த்தா தமிழருடைய ஆட்சி முறையும் ஆடல் பாடல் முறைகளையும் கலைவளம் மற்றும் புகார். ஓகேங்களா, பூம்புகார் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை பார்த்தோன்னா நம்ம காவிரி பூம்பட்டினம், அதையும் மதுரை நகரத்தையும், ஸோ அண்ட் வஞ்சி நகரம். ஓகேங்களா,
இதை பற்றியும் சொல்லியிருக்குது. ஓகேங்களா? தலைநகர சிறப்பு. ஓகேங்க. அப்புறம் வணிக சிறப்பு, சமய நம்பிக்கை, வழிபாட்டு முறைகள், தனிமனித ஒழுக்கம், நீதி வழங்கும் முறை, இதை பற்றியும் சொல்லக்கூடியது தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிலப்பதிகாரம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் மணிமேகலை. மணிமேகலை வந்து பார்த்தோன்னா சமய அறக்கருத்துக்களையும், ஓகேங்களா, மணிமேகலை பொறுத்தவரை சமய அறக்கருத்துக்களையும் வாழ்வியல் நெறிகளையும், ஓகேங்களா, வாழ்வியல் நெறிகளையும் எடுத்துரைக்கிறது. ஸோ மணிமேகலை நோட் பண்ணிக்கோங்க. மணிமேகலை சமய அறக்கருத்துக்கள். ஏன்னா வந்து பார்த்தோன்னா மணிமேகலை வந்து பார்த்தோன்னா பௌத்த சமய நூல். ஓகேங்களா? அப்போ சமய அறக்கருத்துக்களையும் வாழ்வியல் நெறிகளையும், ஓகேங்களா, வாழ்வியல் நெறிகளையும் எடுத்துரைக்கிறது. பல்வேறு குற்றங்களுக்கான அடிப்படை காரணங்களை ஆராய்வதன் மூலமே குற்றச்செயல்களை தடுத்து நிறுத்த முடியும் என்பது மணிமேகலையின் மைய கருத்தாகும். ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா பல்வேறு குற்றங்களுக்கான அடிப்படை காரணங்களை வந்து நம்ம ஆராய்வதன் மூலமே குற்றச்செயல்களை தடுத்து நிறுத்த முடியும் என்பது மணிமேகலையின் மைய கருத்தாகும். ஓகேங்களா? பசியை பிணியாக உருவாயம் செய்து அதை போக்க வேண்டிய அவசியத்தையும் கூறுகின்ற புரட்சி காப்பியம் மணிமேகலை. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா என்னது பசி. ஓகேங்களா? அதாவது பல்வேறு குற்றங்களுக்கான அடிப்படை காரணங்களை ஆராய்வதன் மூலம் குற்றச்செயல்களை தடுத்து நிறுத்த முடியும் என்பது மணிமேகலையின் மைய கருத்துன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதே சமயம் பசியை வந்து பார்த்தோன்னா பிணியாக உருவகம் செய்து அந்த பசியை வந்து போக்க வேண்டிய அவசியத்தை கூறுகின்ற புரட்சி காப்பியம். ஓகேங்களா? புரட்சி காப்பியம் எதுன்னு பார்த்தோன்னா மணிமேகலை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் வெளிநாட்டவரின் குறிப்புகள். ஓகேங்களா? வெளிநாட்டவரோட குறிப்புகள் என்ன பாருங்கள், தமிழகத்தில் வணிகம் செய்ய வந்த அதாவது தமிழகத்துடன் வணிகம் செய்ய வந்த வெளிநாட்டவரான யவனர்கள். ஓகேங்களா? யவனர்கள், வெளிநாட்டு தூதுவர்கள், புனித பயணம் மேற்கொண்டவர்கள் போன்றவரோட குறிப்புகளில் தமிழகம் பிற நாடுகளுடன் கொண்டிருந்த தொடர்பினை அறிய முடிகிறது. ஸோ அப்போ பாரு, தமிழகத்தில் வணிகம் செய்ய வந்த அந்த வெளிநாட்டவரான யார், யவனர்கள், கிரேக்கர்கள் இருக்காங்க, அவங்க வெளிநாட்டு தூதுவர்கள். ஓகேங்களா? புனித பயணம் மேற்கொண்டவர்கள் போன்றவரோட குறிப்புலங்க தமிழகம் பிற நாடுகளுடன் கொண்டிருந்த தொடர்பு அறியலான்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், பல நூற்றாண்டு முன்பு எழுதப்பட்ட எரித்திரிய கடலின் பெருபுலஸ். ஓகேங்களா? பல நூற்றாண்டு முன்னா அதை பார்த்தோன்னா என்னது, இது கிபி 1ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒரு நூல் தான் எதுன்னு பார்த்தோன்னா எரித்திரிய கடலின் பெருபுலஸ். கிபி 1 எழுதப்பட்டது தான் எரித்திரிய கடலின் பெருபுலஸ் என்னும் நூலின் அதை பதிப்புரையில் என்ன சொல்றாங்க, கிரேக்க மக்கள் நாகரிக சமூகத்தில், ஓகேங்களா, கிரேக்க மக்கள் நாகரிக சமூகத்தில் அடியெடுத்து வைப்பதற்கு முன்பே எகிப்தும் பண்டைய இந்தியாவும் நெடுங்காலமாக வணிக தொடர்பு கொண்டிருந்தது என கூறப்படுகிறது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்க, பல நூற்றாண்டு முன்பே எழுதப்பட்ட அதாவது எரித்திரிய கடலின் பெருபுலஸ் என்ன நூல் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த நூலுடைய பதிப்புரையில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது கிரேக்க மக்கள் வந்து நாகரிக சமூகத்தில் அடியெடுத்து வைப்பதற்கு முன்பே எகிப்தும் பண்டைய இந்தியாவும், ஓகேங்களா, எகிப்து கூட பண்டைய இந்தியா வணிக தொடர்பில் இருந்ததை பற்றி கூறக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தோன்னா எரித்திரிய கடலின் பெருபுலஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ரோமபுரி அரசன் அகஸ்டஸின் சமகாலத்தவரான ஸ்ட்ராபோ. ஓகேங்களா? ரோமபுரியோட அரசன் யாருன்னு பார்த்தோன்னா அகஸ்டஸின். ஓகேங்களா? அகஸ்டஸ் இருக்காரு இல்லைங்களா, ரோமபுரியோட அரசனத்துனா அகஸ்டஸ், அவருடைய சமகாலத்தில் யாருன்னு பார்த்தோன்னா ஸ்ட்ராபா. ஓகேங்களா? ஸ்ட்ராபா இருக்காரு. ஸோ அவர் எழுதிய பூகோள நூல். ஓகேங்களா? அதே பிளினி எழுதிய உயிரியல். ஸோ பிளினி எழுதியது பார்த்தோன்னா என்னது, இயற்கை வரலாறுங்களா, ஸோ உயிரியல் அந்த நூல். அதே மாதிரி பார்த்தோன்னா தாழ்மை எழுதிய பூகோளம், அதாவது ஜாகிரபி. ஓகேங்களா? இந்த நூலில் வந்து பார்த்தோன்னா இது பண்டைய தமிழகத்தின் கடல் வணிகம் பற்றி கூறுகின்றன. ஸோ பண்டைய தமிழகத்துடைய கடல் வணிகத்தை பற்றி கூறக்கூடிய நூல்கள் எதுன்னு பாருங்கள், அதாவது ரோமபுரி அரசுடைய அகஸ்டஸின் சமகாலத்தவராக இருந்தார் ஸ்ட்ராபோ. ஓகேங்களா? அவர் எழுதிய பூகோள நூல். ஓகேங்களா? அதே சமயம் பிளினி எழுதிய உயிரிய நூல். ஸோ தாலமி எழுதிய பூகோள நூல். இது எல்லாமே எதை பற்றி சொல்லுதுன்னா பண்டைய தமிழகத்தோட கடல் வணிகம். ஓகேங்களா? கடல் வணிகத்தை பற்றி சொல்லக்கூடிய நூட்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், சேர நாட்டு துறைமுகங்கள் அனைத்தும் கண்ணனூருக்கும் கொச்சிக்கும் இடையில் அமைந்திருந்தேன். ஓகேங்களா? சேரர்களோட துறைமுகம் எங்கே இருக்குது பாருங்கள், கண்ணனூர் இருக்கு இல்லைங்களா, ஸோ கண்ணனூருக்கும் அண்டு கொச்சிக்கும் இடையில் அமைந்திருந்தால் சேர நாட்டு துறைமுகங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அடுத்து வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முசிறியில் செறிந்து கிடந்தது என்று பெருப்ளஸ் நூல் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், எண்ணற்ற நாவாய்கள். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. சேர நாட்டு துறைமுகங்கள் அனைத்தும் கண்ணனூருக்கும் கொச்சிக்கும் இடையே, அதாவது கேரளா பகுதி நம்ம என்ன மத்திய மற்றும் வடக்கு கேரளா வந்து சேரர்கள் ஆட்சி புரிந்தாங்க இல்லைங்களா, ஸோ அங்கேயும் அரேபியாவில் இருந்தும் அண்டு கிரேக்கத்திலிருந்தும் வணிக பொருட்களை ஏற்றி கொண்டு வந்த. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, எங்கேருந்து வந்துக்கு பாருங்கள், அரேபியா அண்டு கிரேக்கத்திலிருந்து வணிக பொருட்களை ஏற்றி கொண்டு வந்த எண்ணற்ற நாவாய்கள் முசிறியில் செறிந்து கிடந்தது என்று பெரிப்ளஸ் நூல் சொல்லுது. ஓகேங்களா? ஏன்னா ஆல்ரெடி இங்கே பெரிப்ளஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம். பெரிப்ளஸ் வந்து பார்த்தோன்னா அதாவது எகிப்தும் பண்டைய இந்தியாவும் நெடுங்காலமாக வணிக தொடர்பு கொண்டிருந்ததை பற்றி பெரிப்ளஸ் சொல்லுதுன்னு பார்த்தோம். அதே தான் இங்கேயும் சொல்லுது. என்ன சொல்லுவாங்க, வணிக முறையை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. என்னென்னா அரேபியாவிலிருந்து கிரேக்கத்திலிருந்து வணிக பொருட்களை ஏற்றுக்கொண்டு வந்த எண்ணற்ற நாவாய்கள் கப்பல்கள் வந்து பார்த்தோன்னா முசிறியில் செறிந்து கிடந்தது என்று இது பெரிப்ளஸ் நூல் சொல்லுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கிமு 30 ஆண்டுக்கு முன்னாடி 5ஆம் நூற்றாண்டு முதல் கிரேக்கர்கள் தமிழகத்தில் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர். அப்போ பாருங்கள், எப்போ 30 ஆண்டுக்கு முன்னாடி 5ஆம் நூற்றாண்டு முதல் கிரேக்கர்கள் தமிழ்நாட்டுடன் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தோன்னா தமிழ் சொற்கள் கிரேக்க மொழியில் இடம்பெற்றிருந்தன. ஸோ இதனால தான் வந்து பார்த்தோன்னா தமிழ் சொற்கள் கிரேக்க மொழியில் இடம்பெற்றிருந்ததாக சொல்லியிருக்காங்க. கிமு இந்த வருஷம் நோட் பண்ணிக்கோங்க, கிமு. ஓகேங்களா? 30 ஆண்டுக்கு முன்னாடி 5ஆம் நூற்றாண்டு முதலே நம்ம என்ன கிரேக்கர்களோட வணிக தொடர்பில் இருந்திருக்கோம். ஓகேங்களா? ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட்டுங்க பாருங்கள்,
இந்த வார்த்தைகள் வந்து பார்த்தோன்னா என்னது கிரேக்கத்தில் வந்து நம்ம தமிழ் சொற்கள் இடம்பெற்றிருந்தீங்களா, அந்த தமிழ் சொற்கள் பாருங்கள். அரிசி, அரிசி என்னும் தமிழ் சொல் கிரேக்க மொழியில் அரிசா. ஓகேங்களா, அரிசி என்ற தமிழ் சொல் வந்து கிரேக்க மொழியில் எப்படி சொல்கிறாங்க, அரிசா. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கருவான்றது லவங்கம். இந்த லவங்கம் என்னும் தமிழ் சொல் வந்து பார்த்தோன்னா கார்பியன். ஓகேங்களா, கார்பியன் சொல்கிறாங்க. ஸோ அப்போ அரிசி என்னும் தமிழ் சொல் வந்து பார்த்தோன்னா கிரேக்க மொழியில் அரிசா என்றும், ஸோ அதாவது லவங்கம் என்பது வந்து பார்த்தோன்னா தமிழ் சொல் தான், அதை வந்து கிரேக்கத்தில் என்ன சொல்கிறாங்க, கார்பியன் என்றும். ஸோ அப்போ இஞ்சி வேர் வந்து பார்த்தோன்னா பேராஸ். ஓகேங்களா, இஞ்சி வேர் என்ன சொல்கிறாங்க, ஜிஞ்சு பேராஸ் என்றும். ஓகேங்களா, பிப்பாளி. ஓகேங்களா, பெரியாகும். பிப்பாளி இருக்குங்களா, அந்த பிப்பாளி என்பது வந்து பார்த்தோன்னா பெரியாகவும் உருமாற்றம் அடைந்துள்ளன. ஓகேங்களா. சாலமன் மன்னனுக்கு அளிக்கப்பட்ட துகிம்ன்றது என்னது, மயில் தொகை. ஓகேங்களா, சாலமன் மன்னனுக்கு அளிக்கப்பட்ட துகிம் என்பது என்னன்னு பார்த்தோம்னா மயில் தொகை. ஹால்மார்க் என்பது பார்த்தோம்னா அகில் மரங்கள். பிற மதிப்புயர்ந்த பொருட்களின் பெயர்கள் அனைத்தும் தமிழ் பெயர்களின் சிதைவுகளா என்பதில் ஐயமில்லை. ஸோ துகிம் என்பது வந்து பார்த்தோன்னா மயில் தொகை. ஹால்மார்க் வந்து பார்த்தோன்னா அகில் மரங்கள் இருக்கு இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா என்னது, நம்மளுடைய தமிழ் பெயர்கள் தான். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, தமிழகத்திலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு பல வகையான நறுமணப் பொருட்கள் ஏற்றுமதியான. ஸோ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு நறுமணப் பொருட்கள்லாம் ஏற்றுமதியானதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அயல் நாடுகளுக்கு புலி, சிறுத்தை, யானை, குரங்கு, மயில், கிளி, வேட்டை நாய்கள் ஆகியவற்றை தமிழகம் ஏற்றுமதி செய்தது. ஸோ அப்போ அயல் நாடுகளுக்கு நம்ம பாருங்கள், அந்த புலி, சிறுத்தை, யானை, குரங்கு, மயில், கிளி, வேட்டை நாய்கள் இதெல்லாம் தமிழகத்திலேருந்து ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அவற்றில் வந்து தமிழகத்து வேட்டை நாய்கள் தரத்தில் மேலானவை என போற்றப்பட்டன. ஸோ அப்போ நம்ம ஏற்றுமதி செய்த விலங்கினங்களில் எது வந்து தரத்தில் மேலானதுன்னு சொல்கிறாங்கன்னா வேட்டை நாய்கள். ஓகேங்களா, நாய்கள் வந்து தரத்தை மேலானவையாக போற்றப்படுகின்றன சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், சேர நாட்டு துறைமுகம் பட்டினங்களான. ஓகேங்களா, சேர நாட்டு துறைமுக பட்டினங்களான தொண்டியை வந்து பார்த்தோன்னா திண்டிஸ் என்றும். ஓகேங்களா, முசிறியை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, முசிறிஸ் என்றும். பொற்காட்டை வந்து பார்த்தோன்னா பகரி. ஓகேங்களா, பொற்காடு இருக்கு இல்லைங்களா, பொற்காட்டை வந்து பகரி என்றும், குமரியை கொமாரி என்றும் ரோமர்கள் குறிப்பிட்டனர். ஸோ அப்போ பாருங்கள், சேர நாட்டு துறைமுக பட்டினங்கள். ஸோ அந்த சேர நாட்டு துறைமுக பட்டினமாக இருந்தால் தொண்டி வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்க, திண்டிஸ். ஓகேங்களா, தொண்டி வந்து திண்டிஸ் எனவும், முசிறியை வந்து பார்த்தோன்னா முசிறிஸ் என்றும், ஸோ பொற்காட்டை வந்து பார்த்தோன்னா பகரி என்றும், குமரியை வந்து பார்த்தோன்னா கொமாரி என்றும் ரோமர்கள் குறிப்பிட்டுள்ளனர். ரோம நாட்டை சேர்ந்தவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், தமிழகத்தின் கீழே கடற்கரை துறைமுகங்களான கொர்க்கையை வந்து பார்த்தோன்னா கொல்சா என்றும், அதாவது கொள்கோயின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ தமிழகத்துடைய கீழே கடற்கரை துறைமுகங்களான. ஓகேங்களா, கிழக்கு கடற்கரை சொல்லுங்க, கீழே கடற்கரை துறைமுகங்களான கொர்க்கை இருக்கு இல்லைங்களா, கொர்க்கைன்றது எங்க, தூத்துக்குடி மாவட்டம். ஸோ அது வந்து பார்த்தோன்னா கொள்கோய், அதாவது கொல்சா என்றும், நாகப்பட்டினத்தை நிகமா என்றும். ஓகேங்களா, நாகப்பட்டினம் இருக்குல்ல, நாகப்பட்டினத்தில் நிகாமா என்றும். ஸோ காவேரி பூம்பட்டினத்தை கமரா என்றும். ஓகேங்களா, காவேரி பூம்பட்டின பிளேஸை கமரா என்றும். புதுச்சேரி வந்து பார்த்தோன்னா பொதுகை என்றும். மரக்காணத்தை வந்து சோபட்மா. நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம். ஸோ அதை பொறுத்துக்க மாதிரி கொடுத்து கேட்கலாம். ஸோ மரக்காணத்தை என்ன சொல்கிறாங்க, சோபட்மா என்றும். மசூலிப்பட்டினத்தை மசோலியா. ஓகேங்களா, மசூலிப்பட்டினம் மசோலியா என்றும் அந்நூல்கள் குறிப்பிடுகின்றன. ஓகேங்களா. அப்போ பாருங்கள், இந்த ரோமன்ஸ் நாட்டுடைய நூல்களில் என்ன சொல்லுதுன்னா, தமிழகத்துடைய கீழக்கடற்கரை துறைமுகங்களான கொர்க்கியை வந்து கொல்சா என்றும், நாகப்பட்டினம் நிகமா என்றும், காவேரி பூம்பட்டினத்தை கமரா என்றும், புதுச்சேரியை பொதுகை என்றும், மரக்காணத்தை சோபட்மா, மசூலிப்பட்டினம் மசோலியா என்றும் ஸோ அந்த நூல்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஹிப்போக்ரேட்டஸ் என்ற புகழ்பெற்ற கிரேக்க மருத்துவர் கிமு பொதாண்டுக்கு முன்னாடி 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். ஸோ அப்போ பாருங்கள், ஹிப்போக்ரேட்டஸ். ஓகேங்களா, ஹிப்போக்ரேட்டஸ் என்ற புகழ்பெற்ற கிரேக்க மருத்துவர் எந்த காலகட்டம் பாருங்கள், பொதாண்டுக்கு முன்னாடி. ஓகேங்களா, கிமு 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். ஓகேங்களா, இவர் இந்திய மருத்துவ முறைகளையும் மருத்துவ வகைகளையும் கையாண்டு வந்தார். ஸோ ஓகேங்களா, இவர் இந்திய மிளகு, அதை பார்த்தோன்னா என்ன சொல்ல, இவர் மிளகை வந்து பார்த்தோன்னா இந்திய மருந்து என்று குறிப்பிட்டுள்ளார். ஸோ பாருங்கள், நம்மளுடைய மிளகு இருக்கு இல்லைங்களா, மிளகுலாம் ஏற்றுமதி செய்த பொருள். அப்போ மிளகை வந்து பார்த்தோன்னா என்னது, ஹிப்போக்ரேட்டஸ் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது இந்திய மருந்து. ஓகேங்களா, அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், பண்டைய தமிழகத்திலிருந்து மஸ்லின் துணியும், ஏலக்காய், லவங்கம் போன்ற நறுமணப் பொருட்களும் ஏற்றுமதி ஆயின. ஸோ நம்மளுடைய பண்டைய தமிழகத்திலிருந்து மிளகு மட்டும் அல்லாமல் மஸ்லின் துணி, ஏலக்காய், லவங்கம் போன்ற நறுமணப் பொருட்களும் ஏற்றுமதி ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், தமிழகம் அயல்நாடுகளுடன் மேற்கொண்டிருந்த வணிக உருவானது தமிழரின் நாகரிகம், பண்பாடு, கலை ஆகியவற்றையும் வளர்ச்சிக்கு உதவின. ஸோ நம்ம தமிழ்நாடு அயல்நாடுகளுடன் மேற்கொண்ட அந்த வணிக உருவானது வந்து பார்த்தோன்னா தமிழருடைய நாகரிகமும், பண்பாடும், கலை ஆகியவற்றுடைய வளர்ச்சிக்கு உதவி இருக்குது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கப்பா, என்ன சொல்கிறாங்க, தொல்பொருள் சான்றுகள். ஓகேங்களா, தமிழக வரலாற்று அறிய
தொல்பொருள் ஆய்வுகள் மூலம் கிடைத்துள்ள பொருட்கள் பெரிதும் துணைப்புரிகின்றன. ஸோ என்ன சொல்கிறாங்க பாருங்க, தமிழக வரலாற்றை நம்ம தெரிஞ்சு கொள்ள தொல்பொருள் ஆய்வுகள் மூலம் கிடைத்துள்ள அந்த பொருட்கள் பெரிதும் துணை புரிகின்றன சொல்கிறாங்க. அவை 3 வகைப்படும். இந்த தொல்பொருள் சான்றுகள் 3 வகையாக சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தோன்னா கல்வெட்டுகளும் பட்டயங்களும். ஸோ 2வது வந்து பார்த்தோன்னா நாணயங்கள். 3 வந்து நினைவு சின்னங்கள். ஓகேங்களா. ஸோ தொல்பொருள் சான்று என்னென்ன இருக்குது பாருங்கள், நம்மளுடைய தமிழக வரலாற்று அறிய கல்வெட்டுகளும் பட்டயங்களும் இருக்குது. ஸோ நாணய சான்றுகள் இருக்குது, நினைவு சின்னங்கள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா கல்வெட்டுகளும் பட்டயங்களும் கொடுத்துருக்காங்க. பண்டைய தமிழகத்தின் கோயில்களில் உள்ள கற்சுவர்கள், கோயில் மண்டபத்து கற்றூன்கள் போன்றவற்றில் குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளை எழுத்துருக்களாக பொறுத்து வைத்துள்ளன. இவற்றையே கல்வெட்டு என்பர். ஸோ கல்வெட்டுன்றது என்ன, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ கல்வெட்டுன்றதை பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, பண்டைய தமிழகத்து கோயில்களில் உள்ள ஓகேங்களா அந்த கற்சுவர்கள்லையும் ஸோ கோயில் மண்டபத்து கற்றூன்கள் போன்றவற்றில் குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளை எழுத்துருக்களாக பொறுத்து வைக்கிறது தான் கல்வெட்டுன்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் மன்னர்களின் ஆணைகள், அவர்களின் சாதனைகள் போன்றவை கல்வெட்டு. ஸோ மன்னர்களுடைய ஆணைகள் ஓகேங்க, மன்னருடைய ஆணைகளும் அவருடைய சாதனைகளும் என்னது கல்வெட்டுகளில் இடம்பெற்றுள்ளன. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, கல்வெட்டில் எதை பற்றி இருக்குன்னா மன்னருடைய ஆணைகள், அவருடைய சாதனைகள். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், திருப்பரங்குன்றம் ஓகேங்களா, நாகமலை, ஆனைமலை, கீழக்குடி ஆகிய இடங்களில் காணப்படும் கல்வெட்டுகள் சங்க காலத்தை என குறிப்பிடப்படுகின்றன. ஓகேங்களா. திருப்பரங்குன்றம், நாகமலை, ஆனைமலை, கீழக்குடி ஸோ எந்த இடங்கள்லாம் இருக்கக்கூடியது சங்க காலத்தவை. ஓகேங்களா, சங்க கால கல்வெட்டுகள்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், பல்லவர்கள கல்வெட்டுகள், குகைகள், ரதங்கள், கோயில்கள், கற்பாறைகள், தூண்கள் ஆகியவற்றை காணப்படுகின்றன. ஸோ அப்போ பல்லவர்கள கல்வெட்டுகள், குகைகள் ஓகேங்களா, இந்த ரதங்கள் தேர் இருக்கு இல்லைங்களா, ரதங்கள், கோயில்கள், கற்பாறைகள், தூண்கள் ஆகியவற்றில் காணப்படுகின்றன. இவற்றை மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, திருச்சி, பல்லாவரம். ஸோ அப்போ பாருங்கள் இதில் யார் யாருது, இந்த திருப்பரங்குன்றம், நாகமலை, ஆனைமலை, கீழக்குடி இதெல்லாம் சங்க காலத்தை சேர்ந்த கல்வெட்டுகள். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், பல்லவர் கால கல்வெட்டுகள் வந்து குகை, ரதம், கோயில், கற்பாறை, தூண் இந்த இடத்துலாம் இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்தோன்னா மெயினாக மண்டகப்பட்டு ஓகேங்களா, மகேந்திரவாடி, திருச்சி, பல்லாவரம், மாமல்லபுரம், தலவானூர் ஓகேங்களா போன்ற இடங்களில் கிடைத்துள்ளவை குறிப்பிடத்தக்கவை. அப்போ பல்லவர்கள கல்வெட்டு எங்கே இருக்குது பாருங்கள், மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, திருச்சி, பல்லாவரம், மாமல்லபுரம், தலவானூர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், காஞ்சி கோயில்களில் காணப்படும் கல்வெட்டுகளில் பல்லவர் கால வரலாற்றை அறிய முடியுது. இந்த காஞ்சிபுரம் கோவில் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளில் தான் பல்லவர் கால வரலாற்றை அறிய முடிகிறது. ஓகேங்களா. பல்லவர் கால வரலாறு எங்கே இருக்குது, காஞ்சிபுரம் கல்வெட்டுகளில், கோயில் கல்வெட்டு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க. ஓகேப்பா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், சோழர்கால கல்வெட்டு. ஓகேங்களா. பராந்தக சோழனின் உத்திரமேரூர் கல்வெட்டு சோழர்கால கிராம ஆட்சி முறை. ஓகேங்களா. ஸோ பராந்தக சோழனுடைய உத்திரமேரூர் கல்வெட்டு இருக்கு இல்லைங்களா, பராந்தக சோழனின் உத்திரமேரூர் கல்வெட்டு சோழர்கால கிராம ஆட்சி முறை தெளிவாக எடுத்துரைக்கிறது. ஸோ நோட் பண்ணிக்காங்க, அதாவது பார்த்தோன்னா பராந்தக சோழன் தான். உத்திரமேரூர் கல்வெட்டு யாருதுன்னு நோட் பண்ணிக்காங்க. உத்திரமேரூர் கல்வெட்டு சோழர்கால கிராம ஆட்சி முறையை சொல்லுது. ஆனால் அந்த கல்வெட்டு யாருது, பராந்தக சோழன். ஓகேங்களா, பராந்தக சோழனுடைய இது. ஓகேங்களா. இக்கல்வெட்டை கிராம உறுப்பினர்களோட தகுதிகள், தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை ஆகியவற்றை குறிப்பிடப்பட்டுள்ளன. ஸோ தஞ்சை, திருவொற்றியூர், மேலப்பழுவூர். ஓகேங்களா, தஞ்சாவூர், திருவொற்றியூர், மேலப்பழுவூர், சிதம்பரம், திருவாரூர், மதுரை, கன்னியாகுமரி போன்ற இடங்களில் காணப்படும் கோயில்களில் உள்ள கல்வெட்டுகள் மக்களின் பண்பாடு, அரசியல், வாழ்க்கை முறை, நீதி, சமூக உறவு, பொருளாதார நிலை போன்றவற்றை எடுத்துரைக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா சோழர்கள கல்வெட்டில் கிடைத்துள்ள இடங்கள் பாருங்கள், தஞ்சை, திருவொற்றியூர், மேலப்பழுவூர். ஓகேங்களா, மேலப்பழுவூர், சிதம்பரம், திருவாரூர், மதுரை, கன்னியாகுமரி இந்த இடத்துல இருக்கக்கூடியது சோழர்கள கல்வெட்டுகள். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், உங்களுக்கு தெரியுமான்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை பாருங்கள், கொடைவாலை முறை. ஓகேங்களா, கொடைவாலை முறையை பற்றி சொல்லியிருக்காங்க. கிராம ஊராட்சி சபை உறுப்பினரை தேர்ந்தெடுக்க சோழர் காலத்தில் கொடைவாலை முறை தேர்தல் முறை பயன்படுத்தப்பட்டது. அதாவது கிராம ஊராட்சி சபை அந்த உறுப்பினர் இருக்காங்களே அவங்களை தேர்ந்தெடுக்க சோழர் காலத்தில் கொடைவாலை தேர்தல் முறை பயன்படுத்தப்பட்டது சொல்கிறாங்க. இத்தேர்தலில் குற்றமற்றவரையும் தகுதியுள்ளவரும் நிற்க செய்வர். அவர்களின் பெயர்களை ஓலையில் எழுதி மக்கள் வந்து எதிரில் அவற்றை கொடுத்தலிட்டு குழுக்குவார்கள். இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஆல்ரெடி படித்து பாருங்கள், தெரியும். ஓகேங்களா. ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், பொன், செம்பு ஆகிய உலக தகடுகளின் மீது. ஓகேங்களா, பொண்ணு. ஓகேங்களா, பொன்றது என்னது, தங்கம். ஓகேங்களா, தங்கம் இருக்குது. ஸோ அதே சமயம் வந்து பார்த்தோன்னா செம்பு. ஸோ ஓகேங்களா, ஆகிய உலக தகடுகளின் மீது வந்து பார்த்தோன்னா எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. அவற்றிற்கு வந்து பார்த்தோன்னா என்னது, பட்டயங்கள் என்று பெயர். ஓகேங்களா. அப்போ பொண்ணு, செம்பு ஆகிய உலக தகடு மீது எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டதுக்கு என்ன பெயர் பாருங்கள், பட்டயங்கள். ஓகேங்களா, பட்டயங்கள் சொல்கிறாங்க. ஸோ பட்டயங்களும் கல்வெட்டுகளை போன்றே காலத்தை ஓகேங்களா, அந்த பட்டயங்களும் கல்வெட்டுகளை போன்ற காலத்தையும் ஆட்சி முறையும் அறிய உதவுகின்றன. ஓகேங்களா, ஒரு அரசருடைய காலத்தையும் அவங்களுடைய ஆட்சி முறையும் பற்றி அறிய பட்டயங்களும் யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. பட்டயங்களில் வந்து பார்த்தோன்னா என்னது, அரசனின் பெயர், அவனது காலம். ஓகேங்களா, பட்டயங்களில் அரசனுடைய பெயர், அவனது காலம், பட்டியம் அளிக்கப்படும் நோக்கம் முதலினை பற்றி கூறுவதால் வரலாற்றை அறிய அவை வந்து பார்த்தோன்னா பெரிதும் துணை புரிகின்றன சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. பட்டயங்களை பாருங்கள், அதாவது பொன்னண்டு ஓகேங்களா, செம்பு தகடுகள். ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தோன்னா பொண்ணு, செம்பு தகடுகள்லாம்
அந்த தகடு இருக்குங்களா, அதில் பார்த்தா எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இது பட்டியங்கள். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா அந்த பட்டியங்கள் பிராகிருத மொழியிலும் வடமொழியிலும் தமிழிலும் காணப்படுகின்றன. பட்டியங்கள் என்பது வந்து பார்த்தோன்னா பிராகிருத மொழியிலும் இருக்குது, வடமொழி ஓகேங்களா, வடமொழியிலும் தமிழிலும் காணப்படுகின்றன. ஓகேங்களா. அதில் பாருங்கள் வேள்விக்குடி பட்டியம். ஓகேங்களா. வேள்விக்குடி பட்டியம் தலவாய்புர செப்பேடு. ஸோ வேள்விக்குடி பட்டியம், அடுத்து தலவாய்புர செப்பேடு, சின்னமனூர் சாசனம், சிவகாசி செப்பேடுகள் முதலிய பாண்டியர் கால பட்டியங்கள் ஆகும். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாஸ். நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் யார் இந்த காலத்தை சேர்ந்ததுன்னு கேட்கலாம். நமக்கு பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, வேள்விக்குடி. ஓகேங்களா. வேள்விக்குடி பட்டியம் இருக்கு இல்லைங்களா, இதுவும் தலவாய்புர செப்பேடு, சின்னமனூர் சாசனம், சிவகாசி செப்பேடு, இது 4 வந்து பார்த்தோன்னா பாண்டியர் கால பட்டியங்கள். இதெல்லாம் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்ட கேள்விப்பா. ஓகேங்களா. ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பாண்டியர் கால பட்டியங்கள் எங்கெங்கே கிடச்சிருக்கு பாருங்கள். வேள்விக்குடி, தலவாய்புரம், சின்னமனூர், சிவகாசி. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் திருவாலங்காட்டு பட்டியங்கள். ஓகே, இங்கே பாருங்கள் என்ன சொல்ல, திருவாலங்காட்டு பட்டியங்கள், கரந்தை செப்பேடுகள், அன்பில் பட்டியங்கள், லெய்டன் பட்டியங்கள் போன்றவை சோழர் கால பட்டியங்களாகும். ஓகேங்களா. திருவாலங்காட்டு பட்டியங்கள் இருக்குது, கரந்தை செப்பேடுகள். ஓகேங்களா. கரந்தை செப்பேடுகள், அன்பில் பட்டியங்கள், லெய்டன் பட்டியங்கள் போன்றவை சோழர் கால பட்டியங்களாகும். ஸோ பாண்டியர்கள் பார்த்தோம். அடுத்து சோழர் பண்ணுங்க. திருவாலங்காட்டு பட்டியம், கரந்தை செப்பேடு, அன்பில் பட்டியங்கள், லெய்டன் பட்டியங்கள் யாவது சோழர் காலது. ஓகேங்களா. சோழர் காலத்து பட்டியங்கள். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் மன்னர்கள் வந்து கொடியாக வழங்கிய இறையிலி நிலங்களையும். ஓகேங்களா. மன்னர்கள் வந்து கொடியாக வழங்கிய இறையிலி நிலங்கள். ஸோ அப்போ மன்னர்கள் கொடியாக வழங்கப்பட்ட நிலம் எதுன்னு பார்த்தோன்னா இறையிலி நிலங்களும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவற்றை பெற்றுக்கொண்டவர்களை பற்றியும் கல்வெட்டுகளும் பட்டியங்களும் கூறுவினவை. பிராமி அதை பார்த்தோன்னா என்னது, ஸோ பிராமி மொழி இருக்குங்களா, அது பிராமி, பிராகிருதம், தமிழ். ஓகேங்களா. தமிழ் பிராமி தான் சொல்லுவாங்க. தமிழும் பிராமியும் சேர்ந்து தமிழின்ற மொழி இருக்கு இல்லைங்களா, அதுதான் தமிழ் அண்ட் பிராமி. ஸோ பிராகிருதம் ஆகிய மொழிகளில் பொறிக்கப்பட்டுள்ளன. அப்போ பாருங்கள் இந்த இறையிலை நிலங்கள் வழங்கப்பட்டதை பற்றி எந்த கல்வெட்டுகள் சொல்லுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கல்வெட்டுகளும் பட்டியங்களும் சொல்லுதுன்னு பொதுவாக சொல்லிட்டாங்க. அதில் வந்து பார்த்தோன்னா எந்த மொழிகள் பார்த்தோன்னா தமிழ், பிராகிருதம் அண்டு பிராமி மொழிகளில் பொறிக்கப்பட்டுள்ளது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் நாணயங்கள். ஓகேங்களா. ஸோ நாணய சங்க காலத்தில் செப்பு நாணயங்கள். ஓகேங்களா. வழக்கில் இருந்தன. ஸோ சங்க காலத்தில் செம்பு நாணயம் இருக்குல்ல, அந்த செப்பு நாணயம் வழக்கத்தில் இருந்தன. அவை சதுர வடிவமானவை. ஓகேங்களா. சதுரமுடைய நாணயத்தின் ஒரு புறத்தில் யானையும், ஓகே, நாணயத்தோட ஒரு புறத்தில் வந்து பார்த்தோன்னா யானையும், மறுபுறத்தில் வந்து இரட்டை மீன்களும் காணப்பட்டன. ஸோ சங்க காலத்தில் செம்பு நாணயங்கள் வழக்கத்தில் இருந்துச்சு. அது வந்து பார்த்தோன்னா சதுர வடிவமாக இருந்துச்சு. ஓகேங்களா. அந்த செம்பு நாணயங்கள் சதுர வடிவமானவை. ஸோ நாணயத்தோட ஒரு பகுதியில் வந்து பார்த்தோன்னா யானையும், ஓகே, நாணயத்தோட ஒரு பகுதியில் யானையும், மறுபுறத்தில் வந்து பார்த்தோன்னா இரட்டை மீன்களும் காணப்பட்டன. ஓகேங்களா. யவனர்கள் தமிழகத்தில் மதுரை புகார். ஓகேங்களா. யவனர்கள் இருக்காங்களா, கிரேக்கர்கள் வந்து தமிழகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, மதுரை புகார் ஆகிய, ஓகே, 2 இடங்கள்லையும். ஓகேங்களா. மதுரை புகார் ஆகிய இடங்களில் வந்து சங்க நாணயங்களை வந்து பார்த்தோன்னா என்னது வெளியிட்டன. சாரிப்பா, தங்க நாணயங்கள். ஓகேங்களா. தங்க நாணயங்கள் வெளியிட்டிருக்காங்க. சாரி. ஸோ இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதாவது புகார். ஓகேங்களா. மதுரை அண்ட் புகார் ஆகிய இடங்களில். ஓகேங்களா. ஸோ யவனர்கள் தமிழகத்தை, யவனர்கள்ன்றது கிரேக்கர்கள் இருக்காங்களே, அவங்க தமிழகத்தில் வந்து பார்த்தோன்னா என்னது மதுரையிலையும் அண்டு புகார் 2 இடத்துலையும் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணியிருக்காங்க, தங்க நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்க. தங்க நாணயங்கள்லாம் அவர்களுடைய புழக்கத்திற்கு ஏற்ப பயன்படுத்தப்பட்டன. ஸோ பல்லவர்கள் காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்களில் இரட்டை மீன். ஸோ பல்லவர்கள் காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை மீன், கப்பல், நந்தி போன்ற சின்னங்கள் காணப்படுகின்றன. ஸோ அப்போ பல்லவர்கள் காலம் இருக்கு இல்லையா, பல்லவர்கள் காலத்தில் வெளியிடப்பட்ட அந்த நாணயங்களில் என்ன இருக்குன்னா இரட்டை மீன், கப்பல், நந்தி போன்ற சின்னங்கள். ஓகேங்களா. இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. பல்லவர்கள் காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்களில் இரட்டை மீன் இருக்குங்களாம்ப்பா. இரட்டை மீன் என்பது பாண்டியர்களுடைய சின்னம். ஓகேங்களா. இரட்டை மீன், கப்பல் அண்ட் நந்தி போன்ற சின்னங்கள். அதே பல்லவர்களுடைய சின்னம் வந்து பார்த்தோன்னா நந்தி. ஓகேங்களா. போன்ற சின்னங்கள் காணப்படுகின்றன சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் முதலாம் ராஜராஜன். ஸோ முதலாம் ராஜராஜன் காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்களையும் புலியும் அதன் அருகில் இரட்டை மீன் கொண்ட வடிவங்களும் காணப்படுகின்றன. இதனால் பாண்டியர்களை அடிக்க வலிமை பெற்றவனாக வாழ்ந்தவன் என்பது வெளிப்படுகிறது. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அதாவது பார்த்தோன்னா முதலாம் ராஜராஜ சோழன் இருக்கார் இல்லைங்களா, ஸோ அவருடைய காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்களில் புலியும், ஸோ அதன் அருகில் வந்து இரட்டை மீன். ஏன்னா வந்து பார்த்தோன்னா சோழர்களோட சின்னம் என்னது, ஓகேங்களா, புலி தானே. ஸோ சோழனோட சின்ன புலி, அதன் அருகில் இரட்டை மீன் இருக்கிறதுனால அவங்க என்ன சொல்கிறாங்க, அதாவது பார்த்தோன்னா என்னது பாண்டியர்களை அடக்கி வலிமை பெற்றவனாக வாழ்ந்தான் என்பது வெளிப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பண்ண 2ஆம் அர்ஹுனனின் தங்க நாணயம். ஓகேங்களா. கிறந்த எழுத்தில் அவனுடைய பெயர் காணப்படுகிறது. ஸோ அப்போ 2ஆம் அர்ஹுனன் இருக்கார் இல்லைங்களா, ஸோ 2ஆம் அர்ஹுனனின் தங்க நாணயம் கிறந்த எழுத்து முறையில் அவருடைய பெயருடன் காணப்படுகிறது. ஓகே. நாணயங்கள் வாணிகளாக வணிகத்தை பண்டமாற்று முறையோடு பண பரிமாற்றமும். ஓகேங்களா. என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த நாணயங்கள் வாயிலாக வணிகத்தில் பண்டமாற்று முறையோடு பண பரிமாற்றமும் தொன்று தொட்டு தமிழகத்தில் நிலவி வந்துள்ளதை அறிய முடிகிறதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் வேலூர் கோட்டை.
இங்கே பாருங்கள் வேலூர் கோட்டை அகழி ஓகேங்களா, அகழியோட கூடிய கோட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ நினைவு சின்னங்கள் தமிழகத்தில் காணப்பட்ட குகைகள் ஓகேங்களா, தமிழகத்தில் காணப்படக்கூடிய குகைகள், ரதங்கள், கோயில்கள், அரண்மனைகள், கோட்டைகள் போன்றவை வரலாற்று அறிய உதவி புரிகின்றன. அப்போ தமிழகத்தில் காணப்படக்கூடிய இந்த குகைகள் ஓகேங்களா, ரதங்கள், கோயில்கள் அண்ட் அரண்மனைகள், கோட்டைகள் போன்றவை வரலாற்று அறிய உதவுகின்றன. மகேந்திரவர்மன் மண்டக்கப்பட்டு கல்வெட்டு ஓகேங்களா, மகேந்திரவர்ம பல்லவன் இருக்கல, மகேந்திரவர்மனுடைய மண்டக்கப்பட்டு கல்வெட்டில் அழியக்கூடிய பொருட்களான மரம், செங்கல், மண், சுண்ணாம்பு கொண்டு பல கோயில்கள் சங்க காலத்திலும் அதன் தொடர்ந்து களப்பிரர் காலத்திலும் கட்டப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ என்ன சொல்றாங்க, மகேந்திரவர்ம பல்லவனோட மண்டகப்பட்டு கல்வெட்டில் அழியக்கூடிய பொருட்களான மரம், செங்கல், மண், சுண்ணாம்பு கொண்டு பல கோயில்கள் சங்க காலத்திலும் அதை தொடர்ந்து களப்பிர காலத்திலும் கட்டப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது சொல்லியிருக்காங்க. ஆனால் பல்லவர்களது காலம் முதற்கொண்டு கோயில்கள் கற்களை கொண்டு அமைக்கப்பட்டதா. ஸோ பல்லவர்களது காலம் முதற்கொண்டு என்னப்பட்ட கோயில்களை கற்களை கொண்டு அமைக்கப்பட்டதா, அவை இன்றும் நிலைத்து நின்று தமிழரின் பண்பாட்டை வெளிப்படுத்துகின்றன. ஸோ அதாவது மகாபலிபுரம் கடற்கரை கோயில் கற்களை கொண்டு கட்டப்பட்ட ஒரு முதற் கோயில் இல்லையா, பழமையானது கற்களை கொண்டு கட்டப்பட்ட கோயிலில் பழமையானது மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை கோயில் ஓகேங்களா. அது யார், இரண்டாம் நரசிம்மவர்ம பல்லவனால் கட்டப்பட்டது இல்லைங்களா. ஸோ அதுதாங்க பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த பார்த்தோன்னா கோயில்களை கற்களை கொண்டு அமைக்கப்பட்டதால் அவை இன்றும் நிலைத்து நிற்கிறது. யார், பல்லவர் காலத்தில் தமிழரின் பண்பாட்டை வெளிப்படுத்துகின்றன ஓகேங்க. திருப்பரங்குன்றம், மண்டக்கப்பட்டு இதை நோட் பண்ணிக்கோங்க. திருப்பரங்குன்றம் அண்ட் மண்டக்கப்பட்டு, மகேந்திரவாடி, மாமல்லபுரம் போன்ற இடங்களில் காணப்படும் குகை கோயில்களும் கற்களால் அமைக்கப்பட்ட ரதங்களும் குறிப்பிடத்தக்கது. யாருடைய காலத்துக்கு, பல்லவர்களுடைய காலம் ஓகேங்களா. ஸோ மேலும் காஞ்சியில் உள்ள கைலாசநாதர் கோயில், காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயில் வந்து யார் கட்டியது, இதுவும் இரண்டாம் நரசிம்மவர்ம பல்லவனால் கட்டப்பட்ட ஒரு கோயில் தான் காஞ்சி கைலாசநாதர் கோயில். ஸோ அதேமாதிரி பார்த்தோன்னா வரதராஜ பெருமாள் கோயில் ஓகேங்களா, வரதராஜ பெருமாள் கோயில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா என்னது, சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் கோயில் ஓகேங்களா. மேலும் தஞ்சை, கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம், திருவொற்றியூர், லால்குடி, திருவாரூர், மதுரை, வேலூர், ராமேஸ்வரம் போன்ற சுசீந்திரம் போன்ற இடங்களில் காணப்படும் கோயில்களும் வரலாற்று சிறப்பு மிக்கவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, பிற ஆதாரங்கள் முதுமக்கள் தடையில் இடம்பெற்றிருந்த பல்வகை பொருட்கள் இறந்தவர்களுக்காக செய்யப்பட்ட சடங்குகளுக்கான சான்றுகளாக உள்ளன. ஸோ அப்போ முதுமக்கள் தாலி நமக்கு எங்கே, புறநை நதி ஓகேங்களா. புறநதின்றது என்னது, தாமிரபரணி. ஸோ தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய என்னது ஆதிச்சநல்லூர். ஸோ அந்த ஆதிச்சநல்லூர் தான் நமக்கு அதிக அளவு முதுமக்கள் தாலிகள் கிடைச்சது ஓகேங்களா. அதில் வந்து பார்த்தோன்னா இறந்தவர்களுக்கான செய்யப்பட்ட சடங்குகளுக்கான சான்றுகளாக உள்ளன. வீரம், கொடை, புலமை முதலியவற்றை சிறந்தவர்களுக்காக நினைவு கூறும் அதை பொருட்டு நடப்பட்ட அந்த கற்பதுகைகளும். ஸோ ஓகே, அது என்னது, நடுகற்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த நடுகற்கள் ஓகேங்களா. ஸோ அதுவும் கற்பதுகைகளும் நடுகற்களும் தமிழ் பண்பாட்டின் பொருள் சின்னங்களாக இருக்குது. ஸோ தமிழ் பண்பாட்டுடைய ஆதாரங்களை பற்றி சொல்லியிருக்காங்க, என்னென்ன தொல்லியல் சின்னங்களாக இருக்குது அப்படின்றது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் என்ன சொல்கிறாங்க. ஸோ மிகப்பெரிய முதுமக்கள் தாலி ஓகேங்களா, இது சொல்லியிருக்காங்க ஓகே. ஸோ இந்த ஆதாரங்கள் தவிர எனது குகைகள், ரதங்கள், கோயில்கள், அரண்மனைகள், கோட்டைகள் போன்றவை தமிழக பண்பாட்டையும் வரலாற்றை அறிவதற்கு துணை புரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பஞ்சபாண்டவ ரதங்கள் இது வந்து பார்த்தோன்னா என்னது ஓகேங்களா, அது வந்து பார்த்தோன்னா என்ன மகாபலிபுரம் கடற்கரை கோயில் இருக்குங்களா, அங்கே இருக்கக்கூடிய பஞ்சபாண்டவ ரதங்கள். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கப்பா ஓகேங்களா, திருப்பரங்குன்றம், மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி ஓகேங்களா, இதெல்லாம் பல்லவர்கள் காலத்துது ஓகேங்களா. திருப்பரங்குன்றம் ஓகே, மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமல்லபுரம், சித்தன்னவாசல் போன்ற இடங்களில் குகை கோயில்கள் உள்ளன. ஸோ குகை கோயில் பாருங்கள், அதாவது தான் திருப்பரங்குன்றம், மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமல்லபுரம், சித்தன்னவாசல் போன்ற குகை கோயில்கள் உள்ளன. ஸோ ஓகே, மாமல்லபுரம் ஒற்றைக்கல் ரதங்கள், மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய ஒற்றைக்கல் ரதங்கள் தமிழகத்தை சிறப்பான சிற்பக்கலைக்கு அடையாளமாக திகழ்கின்றன சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. சமண முனிவர்களின் வாழ்விடங்களாக குகைகள் இருந்துள்ளன. ஸோ சமண முனிவர்களுடைய வாழ்விடங்களாக குகைகள் இருந்துள்ளன ஓகேங்களா. தமிழகத்தின் நிலப்பரப்பு முழுவதும் பறந்து கிடைக்கும் கோயில்கள் காண கிடைக்கின்ற சிற்பங்களும் ஓவியங்களும் கட்டடங்களும் தமிழர்களுடைய கலை சிறப்புகளை பறைசாற்றுவனாக உள்ளது. ஸோ அதனால எந்த இடத்துல மட்டும் நோட் பண்ணிக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க, சமண முனிவர்களின் வாழ்விடங்களாக குகைகள் இருந்திருக்கு ஓகேங்களா. தமிழகத்தோட நிலப்பரப்பு முழுவதுமே பறந்து கிடக்கும் இந்த கோயில்கள்லாம் சிற்பங்கள், ஓவியங்கள், கட்டிடக்கலையை பற்றி தமிழுடைய அந்த கலை சிறப்பு சொல்லுதுன்னு சொல்கிறாங்கப்பா ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், நிலவியல் கூறுகள் ஓகேங்களா. அதாவது பழங்கால தமிழகம் வடக்கே வேங்கட முதல் ஓகேங்களா. பழங்கால தமிழகம் வந்து வடக்கே வேங்கட முதல் தெற்கே குமரி வரை பரவி இருந்தது என்பதை வடவேங்கடம் தென்குமரி ஆயிரை தமிழ் கூறும் நல்லுலகத்து என்று தொல்காப்பியம் பாயிரம் உறுதி செய்கிறது. ஸோ இந்த பாடல் நோட் பண்ணிக்கோங்க, வடவேங்கடம் ஓகேங்களா. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என தொல்காப்பியம் பாயிரம் உறுதி செய்கிறது ஓகேங்களா. மொழியின் அடிப்படையின் நாடு தமிழ் கூறும் நல்லுலகம் என்றும் தமிழ்நாடு என்றும் வழங்கலாயிற்று. சபை பாருங்க, மொழியின் அடிப்படையில் இந்த நாடு எப்படி சொல்கிறாங்க, தமிழ் கூறும் நல்லுலகம் என்றும் தமிழ்நாடு என்றும் வழங்கலாயிற்றுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், பண்டைய தமிழகம் மலைகளாகவும் காடுகளாகவும் சமவெளிகளாகவும் கடலை ஒட்டிய நிலப்பகுதிகளாகவும் பறந்து விரிந்து காணப்பட்டன. இவற்றை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் மற்றும் இங்கே பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய தமிழகம் வந்து மலை, காடு, ஸோ ஏன்னா வந்து பார்த்தோன்னா குறிஞ்சி என்னது
மலையும் மலை சார்ந்த பகுதியும் இல்லைங்களா. ஸோ முல்லை வந்து காடும் காடு சார்ந்தது. மருதம் வந்து வயல் ஓகேங்களா. நெய்தல் வந்து கடல் பகுதி ஓகேங்களா. ஸோ இதில் சொல்லியிருக்காங்க. குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்த நிலத்தை பாலை என்றும் இலக்கியங்கள் பகுத்தன. அப்போ பாருங்க, குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்த நிலத்தை பாலை என்றும் இலக்கியங்கள் பகுத்திருக்குது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, பாண்டிய நாடு, சோழ நாடு, சேர நாடு, கொங்கு நாடு போன்ற அரசியல் பிரிவுகளும் இங்குள்ள இயற்கை அமைப்பே காரணமாக இருந்தது. ஸோ அப்போ பாருங்க, இந்த பாண்டிய நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் சேர நாட்டுக்கு அண்ட் கொங்கு நாடு ஓகேங்களா. பாண்டிய நாடு என்பது வந்து பார்த்தீங்கன்னா இது மதுரை ஓகேங்களா. சோழ நாடு வந்து திருச்சி பகுதி ஆட்சி செய்தவங்க. சேர நாடு வந்து பார்த்தோன்னா என்னது ஓகேங்களா, தமிழ்நாட்டோட வடக்கு பகுதி ஆட்சி செஞ்சவங்க. கொங்கு நாடுன்றது வந்து பார்த்தோன்னா எங்கே, ஸோ அதை பார்த்தோன்னா என்னது ஈரோடு, கோயம்புத்தூர் அந்த பகுதியெலாம் ஆட்சி செஞ்சவங்க கொங்கு ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து கொங்கு நாடு வந்து சேரர்கள் தான் ஆட்சி செஞ்சுருப்பாங்க ஓகேங்களா. தொண்டை நாடுன்றது வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய பல்லவர்கள் ஆட்சி செய்த பகுதி. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அரசியல் பிரிவுகளுக்கு இங்குள்ள இயற்கை அமைப்பு தான் காரணம்னு சொல்கிறாங்க. ஸோ மேற்கு தொடர்ச்சி மலைகளும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் இரு கடற்கரை ஓரங்களையும் அமைந்தது. ஸோ அப்போ மேற்கு தொடர்ச்சி மலைகளும் சரி, கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் சரி, இரு கடற்கரை ஓரங்களிலும் அமைந்தது. என்னென்ன அந்தாட்ட வந்து பார்த்தோன்னா மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அரபிக்கடலும், ஸோ இந்தாட்ட வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைக்கு வங்காள விரிகுடா கடலும் இருக்கு இல்லைங்களா. ஸோ தமிழகத்துடைய நீலகிரி மாவட்டத்தில் ஒன்றாக இணைகின்றன. தமிழகத்துடைய நீலகிரி மாவட்டத்தில் தான் ஒன்றாக இணைது எது, இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் தமிழகத்தில் நீலகிரி மாவட்டத்தில் ஓகேங்களா. தமிழ்நாடு கர்நாடகா எல்லையில் தான் ஒன்றாக இணையுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜியோகிராஃபியில் இருக்கும் பாருங்கள் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இவ்விரு தொடர்களிடையே இந்த மலைத்தொடரிடையே சமவெளி ஒன்று அமைந்துள்ளது. மேற்கு தொடருக்கு வந்து பார்த்தோன்னா மேற்கிலும், கிழக்கு தொடருக்கு கீழ்ப்புறத்தில் சமவெளிகள் என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை வேறு ஒன்றும் இல்லைப்பா ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, பாண்டி நாடு, சோழ நாடு, சேர நாடு, கொங்கு நாடு, தொண்டை நாடு ஆகிய நாடுகள் இவ்வாறு அமைந்தவையாகும். இவை என்று குறுநில மன்னர்களின் அரசுகளும் தனி அரசுகளாகவே இங்கே வந்தன. ஸோ அப்போ அந்த பாண்டியர்கள், சோழர்கள், சேரர்கள், கொங்கு நாடு, தொண்டை நாடு இதெல்லாம் தவிர்த்து அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அதாவது பார்த்தோன்னா என்னது நம்மளுடைய குறுநில மன்னர்கள் ஓகேங்களா. மன்னரோட அரசும் ஒரு தனி அரசாகவே இருந்திருக்குது ஓகேங்களா. பழந்தமிழர் ஒன்றுபட்டு வாழாமல் தனித்தனி அரசியல் சமூகங்களாக பிரிந்து வாழ்வதற்கு நாட்டின் இயற்கை அமைப்பு காரணம் என்றால் மிகையாகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, பழந்தமிழர் ஒன்றுபட்டு வாழாமல் தனித்தனியாக அரசியல் சமூகங்களாக பிரிந்து வாழ்ந்ததற்கு என்னென்னா இந்த நாட்டுடைய இயற்கை அமைப்பும் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் வேறு என்ன சொல்கிறாங்க. அடுத்ததில் பாருங்கள் என்ன சொல்லலாம், சங்க இலக்கியங்களில் மன்னர்களும் மக்களுக்கும் உரிய ஒழுக்கங்கள் வரையறுத்து கூறப்பட்டன. ஸோ சங்க இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மன்னர்களுக்கும் அந்த மக்களுக்கும் உரிய ஒழுக்கத்தை பற்றி சங்க இலக்கியத்தில் சொல்லியிருக்காங்கப்பா ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், நெறி பிறலாத போர் முறை, மக்கள் நிலையறிந்து வரி விதித்தல், நேர்மையாக பொருளிட்ட, சான்றோர்களை மதித்தல், அவர் தம் வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து பார்த்தீங்கன்னா பின்பற்றுதான் முதலிய அரசர்களுக்குரிய மாண்புகளாக கருதப்பட்டன. ஸோ ஒரு அரசனுக்குரிய மாண்புகளாக என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், அதாவது பார்த்தோன்னா நெறி பிறலாத போர் முறை இருக்கணும் ஓகேங்களா. நெறி பிறலாத போர் முறை இருக்கணும், மக்கள் நிலையறிந்து வரி விதிக்கணும், நேர்மையாக பொருளீட்டணும், சான்றோர்களை மதிக்கணும், கல்வி கற்றவர்களை மதித்தல், ஸோ அவர் தம் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றுதல் ஓகேங்களா முதலிய அரசருக்குரிய மாண்புகளாக கருதப்பட்டிருக்கு ஓகேங்களா. இவற்றில் ஏதேனும் ஒன்றில் நெறி பிறந்தாலும் சான்றோர்கள் மன்னர்களை இடித்திருத்து வழிபடுத்தும் வாய்ப்பு இருந்தது ஓகேங்களா. ஸோ அதை சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இல்லை வேறு ஒன்றும் கிடையாது. பாருங்கள், வினைய ஆடவருக்கு உயிரே என்ற குறுந்தொகை தொடர். ஸோ அப்போ இந்த லைன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அதை என்ன சொல்கிறாங்கன்னா, வினைய ஆடவருக்கு உயிர் என்ற குறுந்தொகை தொடர் ஆண்களின் நிலைமையும் ஓகேங்களா, அவர்கள் தங்களின் வாழ்விடங்களுக்குரிய தொழில்களை செய்தனர் என்பதனையும் விளக்குகின்றது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்களுடைய நிலையையும் அவர்கள் தங்களுடைய வாழ்விடங்களுக்கு பொருந்திய அந்த தொழில்களை செய்தனர் என்பதை சொல்லக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தோன்னா குறுந்தொகை. வினையே ஆடவருக்கு உயிர் அப்படின்னு சொல்லியிருக்கு ஓகேங்களா. ஸோ கொடுத்தாங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், பெண்களுக்கு உரிய பண்பாக கற்பொழுக்கம் கருதப்பட்டது. ஸோ பெண்களுக்கே உரிய ஒரு பண்பு எதுன்னு பார்த்தோன்னா கற்பொழுக்கம் ஓகேங்களா. மக்கட்பேரை விருந்தோம்பல், பெரியாரை மதித்தல் முதலிய குடும்ப வாழ்க்கைக்குரிய அடிப்படை பண்புகளாக வரையறுக்கப்பட்டன ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், முச்சங்கங்கள். பாண்டியர்கள் ஓகேங்களா, பாண்டிய மன்னர்கள் தமிழை வளர்ப்பதற்காக புலவர் பலரையும் ஒருங்கிணைத்து தமிழ் சங்கங்களை நிறுவினர் ஓகேங்களா. பாண்டிய மன்னர்களை தமிழை வளர்ப்பதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா புலவர் பலரையும் ஒருங்கிணைச்சு தமிழ் சங்கங்களை நிறுவியவர்கள் யாருன்னா நம்மளுடைய பாண்டியர்கள் ஓகேங்களா. இவை கால அடிப்படையில் முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என மூன்றாக வகைப்படுத்தப்பட்டன. ஸோ அதான் முச்சங்கம் முச்சங்கம் என்பது முதற்சங்கம், இடைச்சங்கம் அண்டு கடைச்சங்கம் ஓகேங்களா. ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, முச்சங்கங்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகே, 3 சங்கங்கள் பாருங்கள், முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். முதற்சங்கம் எங்கன்னா தென்மதுரைப்பா ஓகேங்களா. முதற்சங்கம் தென்மதுரை. ஸோ இடைச்சங்கம் வந்து பார்த்தோன்னா கபடாபுரம் ஓகேங்களா. கடைச்சங்கம் எங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய மதுரையில் ஓகேங்களா. அப்போ முதற் சங்கம் தென்மதுரை, இடைச்சங்கம் பாருங்கள், இடைச்சங்கம் வந்து பார்த்தோன்னா கபாடாபுரம் ஓகேங்க, கபடாபுரம். ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா கடை வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய மதுரையில் நடந்தது ஓகேங்களா. ஸோ அந்த முதற்சங்கம் வந்து பார்த்தோன்னா வளர்த்தவர்கள் யாருன்னு பார்த்தோன்னா காய்ச்சின வழுதி முதல், ஸோ அப்போ அரசர்களாக இருந்தவர்கள் ஓகேங்களா. காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரைக்கும் ஆட்சி
புரிந்தவர்கள். ஓகேங்களா? முதற் சங்கத்தை வளர்த்தெடுத்தவர்கள் யாருன்னு பார்த்தோன்னா காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரைக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க கபடாபுரத்தில் இருந்த இடைச்சங்கம் அதை வளர்த்தெடுத்தவர்கள் யாருன்னு பார்த்தோன்னா வெண்டோர் செழியன் முதல் முடத்திருமாறன் வரை. ஓகேங்களா? வெண்டோர் செழியன் முதல் முடத்திருமாறன் வரை. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க கடைச்சங்கம். கடைச்சங்கம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா என்னது 3வது சங்கம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மதுரையில் நடந்த ஒரு சங்கம். ஸோ இதை வளர்த்தவர் யாருன்னு பார்த்தோன்னா முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவழுதி வரை. ஓகேங்களா? முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவழுதி வரை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க வேற என்ன சொல்லலாம், தமிழகத்தில் சமண சமயத்தை சார்ந்த துறவிகள் சங்கம் ஏற்படுத்தி கல்வி தொண்டும் சமய தொண்டும் புரிந்தன. ஸோ தமிழகத்தில் சமண சமயம் இருக்கு இல்லைங்களா? ஸோ சமண சமயம் பௌத்த சமயம் இதில் சமண சமயத்தை சார்ந்த துறவிகள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா சங்கத்தை ஏற்படுத்தி கல்வி தொண்டும் சமய தொண்டும் புரிந்தன. இதில் வந்து பார்த்தோன்னா மதுரையில் சமண சங்கத்தை வந்து பார்த்தோன்னா ஏற்படுத்தி யாருன்னு பார்த்தாங்கன்னா வஜ்ர நந்தி. ஓகேங்களா? வஜ்ர நந்தி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து சமணத்துறவி. இவர் வந்து பார்த்தோன்னா என்னது இந்த மதுரையில் சமண சங்கத்தை ஏற்படுத்தியிருப்பார். ஓகேங்களா? ஏன்னா வந்து பார்த்தோன்னா துறவிகளும் ஏற்படுத்தினாங்க இல்லைங்களா? அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, சங்கலை போல அதற்கு முந்தைய காலத்திலும் சங்கம் இருந்திருக்க வேண்டும் என்றும் 8 தொகை 10 பட்டு முதலிய அம்சங்களை சார்ந்த புலவர்களால் ஈற்றப்பட்டிருக்க வேண்டும் என்றும் அறிஞர்கள் கருதுகின்றன. இல்லை வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அதாவது இந்த சங்கங்களுக்கு முன்னாடியும் சங்கங்கள் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பழந்தமிழகத்தில் 3 தமிழ் சங்கங்கள் இருந்தன. ஸோ பழந்தமிழகத்தில் 3 தமிழ் சங்கங்கள் இருந்தன என்றும் மதுரையிலும் கபடாபுரத்திலும் இருந்த முதல் 2 சங்கங்கள் மறைந்த பிறகு 3ஆம் தமிழ் சங்கம் மதுரையில் பாண்டியர்களின் ஆதரவோடு அமைக்கப்பட்டது என்றும் 8 தொகையும் 10 பட்டம் 3ஆம் தமிழ் சங்க நூல்கள் என்று கூறுகின்றன சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பாருங்கள் தமிழகத்தில் 3 தமிழ் சங்கம் பார்த்தோன்னா ஸோ பழந்தமிழகத்தில் 3 தமிழ் சங்கம் பார்த்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா என்னது மதுரையிலும் முதற் சங்கம் வந்து பார்த்தோன்னா தென் மதுரை. ஸோ கபடாபுரம் வந்து இடைச்சங்கம் பார்த்தோம். ஓகேங்களா? இது முதல் 2 சங்கங்கள். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த முதல் 2 சங்கங்கள் மறைந்த பிறகு என்னென்னா 3ஆம் தமிழ் சங்கம் மதுரையில் பாண்டியர்களின் ஆதரவோடு அமைக்கப்பட்டது. ஸோ 8 தொகையும் 10 பட்டம் தான் இது சொல்லுதுப்பா. ஓகேங்களா? 3ஆம் தமிழ் சங்க கால நூல்கள் என்றும் கூறுகின்றன. எனவே அவற்றை சங்க இலக்கியம் என்று குறிப்பிடுகின்றன. ஸோ மதுரை புலவர்கள் கூடி தமிழை ஆய்ந்து அதை வந்தார்கள். ஸோ மதுரையில் வந்து பார்த்தோன்னா புலவர்கள் கூடி தமிழை ஆய்ந்து வந்தார்கள்னு சொல்லுவாங்க. அதை ஆய்வு செய்ய வந்தன என்பதற்கு பாண்டிய மன்னர்கள் அவர்களுக்கு ஆதரவளித்து வந்தார்கள் என்பதற்கும் சங்க பாடல்களில் சான்றுகள் உள்ளன. ஓகேங்களா? பாண்டியரை போலவே சோழ மன்னர்களும் சேர மன்னர்களும் சிற்றரசரும் வல்லர்களும் புலவர்களுக்கு அதை பார்த்தோன்னா என்னென்னா இவங்க வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணியிருக்காங்க புலவர்களை ஆதரிச்சாங்க, தமிழ் சங்கங்களை வளர்த்துட்டாங்க பாண்டியர்கள். ஸோ பாண்டியர் போல சோழ மன்னர்கள் சேர மன்னர்கள் அண்ட் சிற்றரசர் வல்லர்களும் என்ன பார்த்தோன்னா புலவர்களுக்கு ஆதரவளித்தன. ஓகேங்களா? புலவர்களுக்கு வந்து பார்த்தோன்னா என்னது ஆதரவு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் அதில் வேறு ஒன்றும் இல்லைப்பா. இங்கே என்ன சொல்லியிருப்பா சங்கங்களை பற்றிய வரலாறு வந்து பார்த்தோன்னா நக்கீரர் எழுதிய இறையனார் கலவையில் உரையிலும் கூறப்பட்டுள்ளது. மேலே வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சங்கங்கள் இருக்கிற முதல் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் இந்த சங்கங்களை பற்றிய வரலாறு வந்து பார்த்தோன்னா நக்கீரர் எழுதிய இறையனார் கலவியல் உரையிலும். ஸோ இறையனார் கலவியல் உரை இந்த நூல் எழுதியவர் யாருன்னு பார்த்தோன்னா நக்கீரர் எழுதியது. ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க, நக்கீரர் எழுதிய இறையனார் கலவியல் உரையிலும் கூறப்பட்டுள்ளது. ஓகேங்களா? இறையனாரோட கலவியலுக்கு உரை எழுதியவர் நக்கீரர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் அகத்திணை புறத்திணை. ஓகேங்களா? அகத்திணை அண்டு புறத்திணை. தமிழர்கள் தம் வாழ்க்கையை அகம் எனவும் புறம் எனவும் 2 கூறாக பிரித்தன. ஸோ தம்முடைய வாழ்க்கையை என்னது அகம் அண்டு புறம் என 2 கூறாக பிரித்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் அன்பின் வழிபட்டது அகவாழ்வு எனவும் வீரத்தின் வெளிப்பாடு புறவாழ்வு. ஓகேங்களா? ஸோ அதாவது தமிழர்கள் தன்னுடைய வாழ்க்கையை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று அகத்திணை புறத்திணை. அகம் என்பது வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்க அதான் அன்பின் வழிபட்டது அகவாழ்வு. ஓகேங்களா? புறவாழ்வு வந்து பார்த்தோன்னா வீரத்தின் வெளிப்பாடுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் அகத்திணை விளக்கம். ஓகேங்களா? அகத்திணை விளக்கம் உருவத்தாலும் அகவையாலும் அறிவாலும் ஒத்த தலைவனும் தலைவியும் சேர்ந்து வாழ்வதே அகவாழ்வாகும். எஸ் நம்மளுடைய உருவத்தாலும் அகவைன்ற வயதாலும் அறிவாலும் ஒத்த தலைவனும் தலைவியும் சேர்ந்து வாழ்வதே வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்க அகவாழ்வு. குடும்ப முறையை பற்றி சொல்வது வந்து பார்த்தோன்னா அகவாழ்க்கை முறை. ஓகேங்களா? அதை தான் சொல்கிறாங்க. ஸோ தலைவனும் தலைவியும் அதை பார்த்தோன்னா என்னது தாம் துய்த்த இன்பம் இத்தகையது என பிறருக்கு புலப்படுத்த முடியாததே அகவாழ்வாகும். இதுவே அகத்திணைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் அகத்திணை என்பது 5 வகைப்படும். ஸோ அகத்திணை என்பது எத்தனை வகை 5 வகைப்படும் சொல்கிறாங்க. அவை வந்து பார்த்தோன்னா குறிஞ்சு முல்லை மருதம் நெய்தல் பாலை ஆல்ரெடி பார்த்ததான். ஓகேங்களா? பொருந்தா காதலை வந்து பார்த்தோன்னா பெருந்திணை எனவும் ஒருதலை காதலை வந்து பார்த்தோன்னா கைக்கிளை எனவும் புறவழக்கத்தை 7 திணையாகவும் கூறுவார். ஸோ இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க என்ன சொல்லிடலாம் அகத்திணை என்பது 5 வகைன்னு சொல்லிட்டாங்க. அவை குறிஞ்சு முல்லை மருதம் நெய்தல் பாலை பார்த்தோம். ஸோ அது கூட வந்து பார்த்தோன்னா பொருந்தா காதல் வந்து பார்த்தோன்னா பெருந்திணை எனவும். ஓகேங்களா? பொருந்தா காதல் என்ன சொல்கிறாங்க பெருந்திணை எனவும் அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா என்னது ஒருதலை காதல் கைக்கிளை எனவும் சொல்கிறாங்க. ஸோ அதே சமயம் வந்து பார்த்தோன்னா புறவழக்கத்தை வந்து பார்த்தோன்னா 7 திணையாகும். ஓகேங்களா? 5 திணை வந்து பார்த்தோன்னா என்னது அதான் அகத்திணை தான் 5.
ஓகேங்களா சொல்லிட்டாங்க. அதில் வந்து பார்த்தோன்னா என்னது இந்த இடத்துல பொருந்தா காதல் நோட் பண்ணிக்கோங்க. பெருந்திணை ஒருதலை காதல் வந்து பார்த்தோன்னா கைக்கிளை. ஸோ புறவலகத்தை 7 திணையாகவும் கூறுவார். அகத்திணை வந்து பார்த்தோன்னா புறத்திணை சார்ந்த செய்திகளை தொல்காப்பிய பொருளதிகாரம் விரிவாக விளக்குகிறது. அப்போ அந்த புறவலகத்தை 7 திணையாக சொன்னாங்க. அதில் அகத்திணை புறத்திணை சார்ந்த செய்திகளை தொல்காப்பிய பொருளதிகாரம் தான் விளக்குகிறதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. ஏன்னா எழுத்து சொல்ல என்ன பார்த்தோம், இலக்கணத்தை பொருளதிகாரம் சங்ககால வாழ்க்கை முறையை பற்றி சொல்லுது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அந்த உரிப்பொருளான காதலை கற்பனை செய்து பாடும்போது அதற்குரிய நிலம், பொழுது, பறவை, விலங்கு, பூ, மரம் முதலான கருப்பொருட்களையும் பின்னணியாக அமைத்து பாடும் மரபு நெடுங்காலமாக வழக்கத்தில் உள்ளது. இந்த உரிப்பொருளான காதல் கற்பனை ஓகேங்களா, இந்த உரிப்பொருளை பற்றி சொல்கிறதா உரிப்பொருள்ன்றதா இது எல்லாமே இதை பற்றி சொல்லியிருக்காங்க. 5 திணைகளுக்கான முதற் பொருளும் உரிப்பொருளும். ஸோ 5 திணைகளுக்கான அந்த முதற் பொருளும் உரிப்பொருளும் கொடுத்துருக்காங்கப்பா. ஓகேங்களா. ஸோ 5 திணை பாருங்கள் என்னது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அண்டு பாலை. இந்த 5 திணைகளுக்கான நிலம் கொடுத்துருக்காங்க, பொழுது கொடுத்துருக்காங்க, அண்டு உரிப்பொருள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. குறிஞ்சி திணைக்கான நிலம் பாருங்கள். குறிஞ்சி வந்து பார்த்தோன்னா என்னது மலையும் மலை சார்ந்த இடமும். ஓகேங்களா. ஸோ முல்லை பாருங்கள், முல்லை வந்து காடும் காடு சார்ந்த இடமும். ஸோ நெக்ஸ்ட் மருதம் பாருங்கள், மருதம் வந்து வயல் சார்ந்த இடம். நெய்தல் கடலும் கடல் சார்ந்தது. ஸோ பாலை வந்து பார்த்தோன்னா மணலும் மணல் சார்ந்த இடமும். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தோன்னா என்னது நிலம். ஸோ அடுத்து பொழுது பாருங்கள். பொழுது வந்து 2 வகையாக பிரிக்கலாம். பொழுது 2 வகையாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோன்னா சிறு பொழுது, இன்னொன்று பெரும்பொழுது. இந்த சிறு பொழுதுன்றது வந்து பார்த்தோன்னா என்னென்னா ஒரு நாளுடைய 6 கூறுகள். ஓகேங்களா. ஒரு நாளுடைய 6 கூறுகள் சிறு பொழுதும், பெரும்பொழுது வந்து பார்த்தோன்னா ஒரு ஆண்டோடைய 6 கூறுகள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதில் பாருங்கள் என்ன சொல்லுவாங்க, அதாவது சிறுபொழுது வந்து பார்த்தோன்னா யாமம், மாலை, வைகரை, அடுத்து வந்து ஏற்பாடு, நண்பகல். ஓகேங்களா. அதை பாருங்கள் இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க, குறிஞ்சிக்கு வந்து சிறுபொழுது யாமம். ஓகேங்களா. முல்லை வந்து பார்த்தோன்னா என்னது மாலை. ஓகேங்களா. மருதம் பாருங்கள், மருதம் வந்து பார்த்தோன்னா வைகரை, நெய்தல் வந்து ஏற்பாடு, அடுத்து வந்து பாலை வந்து பார்த்தோன்னா நண்பகல். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயம் நமக்கு இடம்பெற என்னது காலை என்பது வந்து பார்த்தோன்னா சிறுபொழுதில் வராது. ஓகேங்களா. நோட் பண்ணிக்கோங்க, இது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின். சிறுபொழுதில் இடம்பெறாத பொழுது எதுன்னு பார்த்தோன்னா காலை. ஓகேங்களா. ஏன்னா குறிஞ்சிக்கு யாமம், முல்லை மாலை, மருதம் வைகரை, நெய்தல் ஏற்பாடு, ஓகேங்களா, பாலை நண்பகல். இது வந்து சிறுபொழுது. அதே பெருபொழுது பாருங்கள், பெருபொழுது வந்து பார்த்தோன்னா குறிஞ்சிக்கு கூதிர் அண்டு முன்பணி. ஓகேங்களா. கூதிர் அண்டு முன்பணி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அதான் முல்லை வந்து பார்த்தோன்னா கார்காலம். ஓகேங்களா. ஸோ முல்லைக்கு வந்து பார்த்தோன்னா கார்காலம். அடுத்து வந்து பார்த்தோன்னா மருதம். ஓகேங்களா. காரு, குதிர், முன்பனி, பின்பனி, இளவேனில், முதுவேனில். ஓகேங்களா. ஸோ மருதம் பாருங்கள் கார்காலம், குதிர்காலம், ஸோ முன்பனி, பின்பனி, இளவேனில், முதுவேனில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நெய்தல் வந்து பார்த்தோன்னா என்னது இதில் 6மே வரும். காரு, குதிர், முன்பனி, பின்பனி, இளவேனில், முதுவேனில் 6 வரும். ஸோ அதேமாதிரி பாலைக்கு வந்து பார்த்தோன்னா இளவேனில், முதுவேனில், பின்பனி. ஓகேங்களா. பாலையோடைய அந்த பெரும்பொழுது பாருங்கள் இளவேனில் வருது, முதுவேனில் வருது, பின்பணி வருது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க உரிப்பொருள். குறிஞ்சிக்கு வந்து பார்த்தோன்னா புணர்தலும் அண்டு புணர்தல் நிமித்தமும். ஓகேங்களா. குறிஞ்சிக்கு புணர்தல் நிமித்தமும். ஓகேங்களா. அடுத்து முல்லை பாருங்கள் இருத்தல் நிமித்தமும். ஓகேங்களா. முல்லைக்கு என்னது இருத்தலும் அண்டு இருத்தல் நிமித்தமும். ஸோ நெக்ஸ்ட் மருதம் பாருங்கள் ஊடல் நிமித்தமும். ஓகேங்களா. மருதம் என்பது ஊடலும் அண்டு ஊடல் நிமித்தமும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் நெய்தல் வந்து பார்த்தோன்னா இரங்கல் நிமித்தமும். ஓகேங்களா. இரங்கலும் அண்டு இரங்கல் நிமித்தமும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் பாலை வந்து பார்த்தோன்னா பிரிதல் நிமித்தமும். ஓகேங்களா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. குறிஞ்சி வந்து புணர்தல் நிமித்தம். ஸோ முல்லை வந்து பார்த்தோன்னா இருத்தல், இந்த இடத்துல நோட் பண்ணுங்கள், இருத்தல் நிமித்தமும். ஸோ மருதம் வந்து பார்த்தோன்னா ஊடல் நிமித்தம். நெய்தல் வந்து இரங்கல். ஓகேங்களா. இரங்கல் நிமித்தமும். ஸோ பாலை என்பது பிரிதல் நிமித்தமும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் புறத்திணை விளக்கம். ஓகேங்களா. புறத்திணை விளக்கம் கொடுத்துருவாங்க. புறத்தார் யாவருக்கும் புலப்படும் ஒழுக்கத்தை பற்றி கூறுவது புறத்திணை எனப்படும். ஸோ புறத்தார் யாவருக்குமே புலப்படக்கூடிய ஒழுக்கத்தை பற்றி கூறுவது புறத்திணை எனப்படும். தொல்காப்பியம் புறத்திணைகளை 7 பகுப்பாக அதை பகுத்திருக்கு. ஓகேங்களா. தொல்காப்பியம் புறத்திணையை 7 பகுப்பாக பகுத்திருக்கு. புறப்பொருள் வெண்பாமாலை 12ஆக பகுத்துள்ளது. ஸோ தொல்காப்பியம் வந்து புறத்திணையை 7 வகையாக சொல்லுது. அதே வந்து பார்த்தோன்னா இந்த புறப்பொருள் வெண்பாமாலை என்ன சொல்கிறாங்கன்னா 12ஆக பகுத்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, உளிஞ்சை, நொச்சி, தும்பை, வாகை ஆகிய 8 புறத்திணைகள் போருக்கான காரணங்களையும் போர் நடைபெறும் முறைகளையும் கூறுகின்றன. ஓகேங்களா. இந்த புறப்பொருள் வெண்பாமாலை 12ஆக பகுத்துச்சு இல்லையா, அதில் வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, உளிஞ்சை, நொச்சி, தும்பை, வாகை ஆகிய 8 புறத்திணைகள் போருக்கான காரணங்களையும் போர் நடைபெறும் முறையை பற்றி சொல்லக்கூடியது. ஓகேங்களா.
ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், மன்னனுடைய வீரம் கொடை புகழ் முதலவற்றை சிறப்பித்து பாடுவது பாடான் திணை. ஓகேங்களா. மன்னனுடைய வீரம் கொடை புகழ் முதலவற்றை சிறப்பித்து பாடுவது பாடான் திணையாகும். மேற்கண்ட 9 திணைகளில் கூறாதவற்றை பொதுவாக சொல்வது பொதுவியல் திணை. ஸோ மேலே சொன்ன அந்த 9 திணைகளில் சொல்லப்படாத விஷயத்தை சொல்லுவது தான் பொதுவியல் திணை. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், விருந்தோம்பல். ஓகேங்களா. விருந்தே தானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்று. ஓகேங்களா. விருந்தே தானும் புதுவதை புனைந்த யாப்பின் மேற்று. இது வந்து எதில் சொல்லியிருக்காங்க, தொல்காப்பியத்தில். ஓகேங்களா. தொல்காப்பிய நூற்பாவியல் சொல்லியிருக்காங்க. ஓகேங்க. தொல்காப்பியம் நூற்பாவியல் சொல்லியிருக்காங்க. இடம்பெற்றுள்ள விருந்து என்னும் சொல் புதியது. ஓகேங்களா. விருந்தே புதுமை அப்படின்னு படிப்போம் இல்லைங்களா. ஸோ விருந்து என்னும் சொல் என்னது, புதியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. என்ற பொருள் கையாளப்பட்டுள்ளது. எனவே இதன் அடிப்படையில் தோன்றிய விருந்தினர் என்ற சொல்லும் அறிந்தவர் தெரிந்தவர் ஆகிய சுற்றத்தார் முன்பின் அறியாதவர் வீடு தேடி வருவோரையும் குறிப்பதாகும். ஸோ அப்போ என்ன சொன்னாங்க பாருங்க, விருந்தினர் என்ற சொல்லும் அறிந்தவர் தெரிந்தவராகிய அந்த சுற்றத்தார் அல்லாது, ஸோ அவங்க கிடையாது, முன்பின் அறியாதவர்கள் வீடு தேடி வருவோரையும் குறிப்பதாகும். ஓகேங்களா. அப்போ முன்ன பின்ன தெரியாதவங்க தான் விருந்தினர். ஓகேங்களா. இவர்களை வரவேற்று உணவளித்து உபசரிக்கும் பண்பே விருந்தோம்பலாகும். பசியென வந்தவர்களை வரவேற்று இன்முகத்தோடு உணவளிப்பது சிறப்பு. ஓகேங்களா. நம் தமிழர்களே சாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பசியோடு வந்தவர்களை இன்முகத்தோடு வரவேற்பது. ஓகேங்களா. அதாவது என்ன சொல்லியிருப்பார் வள்ளுவர் வந்து பார்த்தோன்னா குரல் சொல்லியிருப்பார், மோப்ப கொலையும் அணிச்சோ முகந்திருந்து நோக்க கொலையும் விருந்து. ஸோ அந்த குரல் சொல்லலாம் இல்லைங்களா. ஏன்னா வந்து பார்த்தா இன்முகத்தோடு வரவேற்றல். ஸோ தொல்காப்பிய காலம் முதல் இப்பழக்கம் தமிழர்களிடையே இருந்து வருகிறது. என்னது, உணவு, அதை பார்த்தோன்னா விருந்தோம்பல். ஓகேங்களா. ஸோ விருந்து பொறுத்ததா தான் உண்டால் சாவா மருந்தனினும் வேண்டார் பற்றன்று. அதை பார்த்தோன்னா என்னது, வள்ளுவர் வந்து பார்த்தோன்னா அவருடைய குரலில் ஓகே விருந்து எனும் ஒரு அதிகாரத்தையே படிச்சிருக்காரு. ஓகேங்களா. விருந்து எனக்கூடிய ஒரு அதிகாரமே இருக்குது. ஓகேப்பா. என்ன சொல்லியிருக்க மாதிரி விருந்து பொறுத்ததா தான் உண்டால் சாவ மருந்தனினும் வேண்டார் பற்றன்று குரலில் வரக்கூடியது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து இளங்கோவடிகள் வந்து பார்த்தோன்னா தொல்லோர் சிறப்பின் என்று விருந்துக்கு வந்து பார்த்தோன்னா நான் அடை கொடுத்து கூறியதான் தமிழர் தொன்மையான பழக்கம் விருந்தோம்பல் அறியலாம். ஓகேங்களா. அதை பார்த்தோன்னா என்னது, சிலப்பதிகாரத்தில் வந்து பார்த்தோன்னா தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் அப்படி வந்து பார்த்தோன்னா என்னது, கோவலனை வந்து பார்த்தோன்னா பிரிஞ்சு வாழ்வதை விட வந்து பார்த்தோன்னா என்னது, விருந்தினருக்கு உணவளிக்க முடியாததான் எனக்கு பெருந்துயரமாக இருக்கிறதா கண்ணகி சொன்னதா ஒரு கூற்று சொல்லியிருக்காரு இல்லைங்களா. அதை தான் சொல்கிறாங்க, தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய். ஸோ அதை தொல்லோர் சிறப்பின் பற்றி சொல்லியிருந்து சிலப்பதிகாரம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கப்பா வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னு, விருந்தோம்பல் தான். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், விருந்தோம்பும் பண்பு கணவன் மனைவியின் தலையாய கடமை என்ன சங்க இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. ஸோ அப்போ விருந்தோம்பும் பண்பு வந்து பார்த்தோன்னா கணவன் மனைவியின் தலையாய கடமை என சங்க இலக்கியங்களில் குறிப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே என்ன சொல்லுங்க, இரவில் வாயில் கதவே அடைக்கும் முன் விருந்தினா. அதான் பார்த்தோன்னா என்னது, நற்றினியில் கூட சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ நற்றினியில் கூட வந்து பார்த்தோன்னா பலர்புகு வாயில். ஓகேங்களா. பலர்புகு வாயில் அடைப்பனர் அப்படின்னு சொல்லி ஒரு லைன்ஸ் வரும். ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா இரவில் கதவை வந்து பார்த்தோன்னா வாயில் கதவை அடைக்கும் முன் விருந்தினர் யாரேனும் உள்ளனரோ என பார்ப்பார். ஸோ அவ்வாறு இருப்பின் வரவேற்று உணவளிப்பர் என்பதனை நற்றினை பாடல் இங்கே கொடுத்துருக்காங்க மாதிரி நற்றினை பாடல் தான். ஓகேங்களா. பலர்புகு வாயில் அடைப்பனர் உள்ளி அப்படின்னு ஒரு பாடல் வரும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே என்ன அகநானூரில் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க, கோவலர் மழவிடை பூட்டிய குழாய் தீம்புலி செவியடை தீர தேக்கிளை பகுக்கும் புள்ளி நல்நாட்டு. ஸோ இந்த பாடல் பாருங்கள் அகநானூரில் வரக்கூடிய ஒரு பாடல். ஓகேங்களா. அதை விருந்தோம்பலை பற்றி அகநானூரில் கூடிய பாடல். ஓகேங்களா. கோவலர்னோடனே கோவலர் சிலப்பதிகாரம் போட்டக்கூடாது, நோட் பண்ணிக்கோங்க. கோவலர் மழவிடை பூட்டிய குழாய் தீம்புலி சேவையடை தீர தேக்கிழை பகுக்கும் புள்ளி நல்நாட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அகநானூறு பட. விருந்தினர் இரவில் காலம் கழித்து வரினும். ஓகேங்களா. மனமகிழ்ந்து விருந்தோம்பினர். ஓகேங்களா. இரவில் வீட்டிற்கு வரும் விருந்தினருக்கு நெய் கலந்த இறைச்சியை வந்து பார்த்தோன்னா சமைத்து கொடுப்பது அன்றைய வழக்கமாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் இங்கே வேறு என்ன சொல்கிறாங்க பாருங்கள், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள் என்ன சொல்லியிருக்கலாம், ஒரு நாள் சென்றாலும் இரு நாள் சென்றாலும் பல நாள் பலரோடு சென்றாலும் முதல் நாள் போன்று இன்முகத்துடன் வரவேற்று விருந்தோம்பினர் என்பதை ஔவையார் பாடல் மூலம் அறியலாம். அப்போ ஒரு நாள் இல்லை இரு நாள் இல்லை பல நாள் பலரோடு சென்றாலும் முதல் நாள் போன்று இன்முகத்தோடு வரவேற்று விருந்தோம்பினர் அப்படின்னு சொல்கிறது ஔவையாரோட பாடல் மூலம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த மாடு மேய்க்கு புறப்படும் போது மாட்டின் மூங்கில் குழலில் வந்து பார்த்தோன்னா என்னதை இட்டு, ஸோ அதை பார்த்தோன்னா இந்த மாடு மேய்க்கு புறப்படும் போது மூங்கில் குழல் இருக்குல்லையா, அதில் சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு போவாங்க. அது வந்து பார்த்தோன்னா என்னது, வழியாக வருவர்களுக்கு வந்து பார்த்தோன்னா வழியாக பசியோடு வருவர்களுக்கு கொடுப்பது வழக்கமாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், பழந்தமிழ் இலக்கியத்தில் உணவு சமைக்கும் முறைகளை வந்து பார்த்தோன்னா மடைநூல் குறிப்பிடுகிறது. ஓகேங்களா. பழந்தமிழ் இலக்கியத்தில் உணவு சமைக்கும் முறைகளை மடைநூல் ஓகேங்களா குறிப்பிடுகிறது. உணவு பற்றிய செய்திகள் சிறுபனாற்றுப்படை பெருங்கதை அந்த மணிமேகலை போன்ற நூல்களில் கூறப்பட்டுள்ளன. ஸோ அப்போ பாருங்கள், பழந்தமிழ் இலக்கியத்தில் உணவு சமைக்கும் முறை சமைக்கக்கூடிய முறை வந்து மடைநூல் குறிப்பிடுகிறது. உணவு பற்றிய செய்திகள் சிறுபனாற்றுப்படையிலையும் பெருங்கதை மணிமேகலை போன்ற நூல்களில் இருக்குது. ஓகேங்களா.
ஸோ அவ்வளோதான்ப்பா, வேறு ஒன்றும் கிடையாது இதில். ஓகேங்க. வல்லன்மைன்றது வந்து பார்த்தோன்னா என்னது வள்ளல்களை பற்றி சொல்லியிருக்காங்க. பெற்ற பெருவளத்தை தக்கோர்க்கு பகிர்ந்தளிப்பதே வல்லமையாகும். ஸோ நம்ம பெற்ற அந்த பெருவளத்தை தகுதியானவருக்கு வந்து பார்த்தோன்னா பகிர்ந்தளிப்பதே வல்லமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பண்பு வந்து பார்த்தோன்னா அரசர்கள் பின்பற்ற வேண்டிய பண்புகளுள் தலையாயது என்பது கருதப்பட்டது. ஸோ ஒரு அரசர் பின்பற்ற வேண்டிய பண்புகளிலே தலையாயது பார்த்தோன்னா அந்த வள்ளல் தன்மை. ஓகேங்களா. கல்வி, தருகன், இசை, கொடை ஆகிய பெருமித பண்புகளில் ஒன்றாக வள்ளல் தன்மை விளங்குகிறது. ஓகேங்களா. கல்வி, தருகன், இசை, கொடை ஆகிய பெருமித பண்புகளும் ஒன்றுதான் வள்ளல் தன்மை. ஓகேங்களா. சேர, சோழ, பாண்டியர் ஆகிய மூவேந்தர்களும் குறுநில மன்னர்களாக கடியல் வள்ளல்களும் வாரி வழங்கும் வள்ளல் தன்மை கொண்டவர்களாக விளங்கினர் என்பதை இலக்கியங்கள் பெருமிதத்துடன் கூறுகின்றன சொல்றாங்க. இதுல பாருங்க, கடையல் வள்ளல்கள். ஓகேங்களா. பேகன் வந்து பார்த்தோன்னா மயிலுக்கு போர்வை தந்தவர், பாரி வந்து பார்த்தோன்னா முல்லை கொடிக்கு தேர் கொடுத்தவர் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, கடையல் வள்ளல்கள். கடையல் வள்ளல்கள் பாருங்க, குறுநில மன்னர்கள். ஓகேங்களா. குறுநில மன்னர்களாக இருந்தவங்க தான் கடையல் வள்ளல்கள். இதுல வந்து பார்த்தோன்னா அவங்க ஆட்சி செய்த பகுதி அந்த வள்ளல் தன்மை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. குறுநில மன்னர்கள் ஒரு 7 பேர் இருப்பாங்கப்பா. ஓகேங்களா. அவங்களுடைய ஆட்சி செய்த பகுதியும் அவங்களுடைய வள்ளல் தன்மை என்னன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே பாருங்க, பேகன் வந்து பார்த்தோன்னா பழனி மலையை ஆட்சி செய்தவர். ஓகேங்களா. இப்பதான் பார்த்தோம். ஸோ பேகன்றது வந்து பார்த்தோன்னா இது மயிலுக்கு போர்வை தந்தவர். ஓகேங்களா. ஸோ இவர் வந்து பாருங்க, பேகன் பழனி மலையை ஆட்சி செய்தவர். ஓகேங்களா. ஸோ மயிலுக்கு போர்வை கொடுத்தவர். ஓகேங்களா. மயிலுக்கு போர்வை தந்தவர் பேகன், குறுநில மன்னர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, பாரி பொறுத்த வரைக்கும் பரம்பு மலையை ஆட்சி செய்தவர். ஓகேங்களா. பாரி பரம்பு மலையை ஆட்சி செய்தவர். முல்லைக்கொடி. ஓகேங்களா. முல்லைக்கொடி படர்வதற்கு தம் தேரியே தந்தவர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அப்போ முல்லைக்கு தேர் தந்தவர் யாருன்னு பார்த்தோன்னா பாரி வள்ளல் வந்து ஆட்சி செய்த பகுதி எதுன்னு பார்த்தோன்னா பரம்பு மலை. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, திருமுடிக்காரி. ஓகேங்களா. திருமுடிக்காரி மலையமான் நாடு. ஓகேங்களா. அவர் ஆட்சி செய்த பகுதி பாருங்க மலையமான் நாடு, திருமுடிக்காரி. ஸோ அவர் வந்து பார்த்தோன்னா குதிரைகளை பரிசாக வழங்கினார். ஓகேங்களா. திருமுடிக்காரி குதிரைகளை பரிசாக வழங்கினார் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஆயண்டிரன். ஓகேங்களா. ஆயண்டிரன் மன்னன் வந்து பார்த்தோன்னா புதிய மலை ஆட்சி செய்தவர். நீலநாகத்தின் உடைய இறைவனுக்கு போர்த்தி மகிழ்ந்தார். ஓகேங்களா. நீலநாகத்தின் உடைய இறைவனுக்கு போர்த்தி மகிழ்ந்தவர் யாருன்னு பார்த்தோன்னா ஆய்மன்னன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அதியமான் வந்து பார்த்தோன்னா தகடூர் ஆட்சி செய்தவர். ஸோ அவர் வந்து பார்த்தோன்னா அரிய நெல்லிக்கனியை அம்பிக்கு கொடுத்தவர். ஓகேங்களா. நெல்லிக்கனியை அம்பிக்கு கொடுத்தவர் யாருன்னு பார்த்தோன்னா அதியமான். அவர் ஆட்சி செய்த பகுதி வந்து பார்த்தோன்னா தகடூர், அதாவது தர்மபுரி. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நல்லி. ஓகேங்களா. நல்லி மன்னன் ஆட்சி செய்தது வந்து பார்த்தோன்னா அதாவது குறுநில மன்னன். ஸோ கண்டீரமலை. ஓகேங்களா. கண்டீரமலை ஆட்சி செய்தவர் தான் நல்லி. மலைவாழ் மக்களுக்கு அனைத்து பொருட்களையும் வழங்கியவர். ஓகேங்களா. மலைவாழ் மக்களுக்கான அனைத்து பொருட்களையும் வழங்கியவர் யாருன்னு பார்த்தோன்னா நல்லி. ஸோ பொருட்களை நல்கியவன் நல்லி, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அவர் வந்து பாரு யாருக்கு, மலைவாழ் மக்களுக்கு. ஓகேங்களா. மலையில் வாழக்கூடிய மக்களுக்கு, மலைவாழ் மக்களுக்கு அனைத்து பொருட்களையும் வழங்கியவர் யாரு, நல்லி. ஸோ இவர் ஆட்சி செய்த பகுதி வந்து பார்த்தோன்னா கண்டீரமலை. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வல்வில் ஓரி. ஓகேங்களா. ஓரி வந்து கொல்லிமலை ஆட்சி செய்தார். ஓகேங்களா. நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய கொல்லிமலை இது ஆட்சி செய்தவர் வந்து பார்த்தோன்னா வல்வில் ஓரி. ஸோ யாழ் மீட்டும் பாணர்களுக்கு பரிசு வழங்கியவர். ஓகேங்களா. ஓரி வந்து பார்த்தோன்னா என்னது, பாணர்களுக்கு பரிசு வழங்கியவர். ஓகேங்களா. ஒன் டைம் பார்த்துக்கலாம். பேகன் பாருங்க பழனிமலை ஆட்சி செய்தவர், மயிலுக்கு போர்வை தந்தவர். ஸோ பாரி வந்து பரம்பு மலை, முல்லைக்கொடி படவதற்கு தம் தேரை கொடுத்தவர் சொல்லியிருக்காங்க. ஸோ திருமுடி காரி வந்து மலையமான் நாட்டை ஆட்சி செய்தவர். குதிரைகளை பரிசாக கொடுத்தவர் காரிவள்ளல். அண்டிரன் வந்து பார்த்தோன்னா பொதிய மலை. நீலநாகத்தின் உடைய இறைவனுக்கு போர்த்தி மகிழ்ந்தவர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அதியமான் வந்து பார்த்தோன்னா தகடூர். ஸோ அரிய நெல்லிக்கனியை யாருக்கு, அவைக்கு கொடுத்தவர். அடுத்து பாருங்க, நல்லி வந்து கண்டீரமலை ஆட்சி செய்தவர். இவர் மலைவாழ் மக்களுக்கு அனைத்து பொருட்களையும் வழங்குகிறார். பொருட்களை நல்கியவர் யாருன்னு பார்த்தோன்னா நல்லி. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வல்வில் ஓரி கொல்லிமலை யாழ் மீட்டும் பாணர்களுக்கு பரிசு வழங்கியவர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்திய பண்பாட்டிற்கு தமிழகத்தின் கொடை. ஓகேங்களா. நம்மளுடைய இந்திய பண்பாட்டிற்கு தமிழகத்துடைய கொடை என்னன்னு கொடுத்துருக்காங்க. தமிழர்கள் மிக சிறந்த பண்பாட்டையும் நாகரிகத்தையும் உடையவர்கள். ஸோ தமிழர்கள் மிக சிறந்த பண்பாடு. ஓகேங்களா. பண்பாடையும் அந்த நாகரிகத்தையும் உடையவர்கள். ஓகேங்களா. இதனை உலக வரலாற்று ஆசிரியர்கள் ஒருமனதாக ஏற்றுக்கொள்கின்றன சொல்றாங்க. இல்லை எது விஷயம் இல்லை. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, இங்கே என்ன சொல்லிடுறோம், மொழிக்கொடை. ஓகேங்களா. மொழிக்கொடையை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மொஹஞ்சதாரோ, அரப்பா போன்ற இடங்களில் பல நூற்றாண்டு முன்பே திராவிடர்கள் மிக உயர்ந்த நாகரிகத்துடன் வாழ்ந்ததை அறிகின்றோம். ஸோ அப்புறங்க என்ன சொல்லியிருக்காங்க, மொஹஞ்சதாரோ என்ற அரப்பா போன்ற இடங்களில் பல நூற்றாண்டு முன்பே அங்கே வாழ்ந்தவர்கள் திராவிடர்கள் அப்படின்னு ஒரு ஆய்வுகளை சொல்லுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் பாருங்க, வடநாட்டு மொழிகள் பலவற்றிலும் தென்னாட்டு மொழிகள் அனைத்திலும் தமிழ் சொற்களை இன்றும் காண முடிகிறது. ஸோ அப்போ வடமொழிகள் இருக்குங்களா, வடநாட்டு மொழிகள் பல மொழிகளையும் அதே சமயம் தென்னாட்டு மொழிகள் அனைத்திலுமே வந்து பார்த்தோன்னா தமிழ் சொற்களை வந்து பார்த்தோன்னா இன்றும் காண முடிகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவிற்கு வெளியே கடல் கடந்த நாடுகளிலும் இந்திய நாகரிகத்தோட பரவுள்ள மொழியே தமிழ் மொழி. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, இந்தியாவிற்கு வெளியிலேயே கடல் கடந்த நாடுகளிலெல்லாம் என்னது இந்திய நாகரிகத்தோட பரவுள்ள மொழியாக நம்ம தமிழ் மொழி இருக்கு. ஓகேங்களா. மொழியோடைய சிறப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வேத காலத்திலேருந்து சமஸ்கிருத தமிழ் சொற்கள் கலந்திருந்தன. ஸோ வேத காலத்திலையும் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்க, சமஸ்கிருதத்தில் நம்மளுடைய தமிழ் சொற்கள் கலந்திருந்ததாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, திருக்கோவில்கள். ஓகேங்களா. திருக்கோயில்கள் சொல்லியிருக்காங்க. சமய பண்பாட்டு வளர்ச்சிகளை எடுத்துக்காட்டும் அழகிய சின்னங்கள் தமிழகத்தின் வான உயர்ந்த திருக்கோயில்களாகும். அப்போ பாருங்க, ஒரு சமய பண்பாடு. ஓகேங்களா. சமயம் சார்ந்த ஒரு வளர்ச்சி. ஸோ என்ன சமண சமயம், பௌத்த சமயம், இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா என்னது வைணவம், சைவம் எல்லாமே. ஓகேங்களா. சமயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா என்னது சமய பண்பாட்டு வளர்ச்சிகளை எடுத்துக்காட்டக்கூடிய சின்னங்கள் வந்து பார்த்தோன்னா
தமிழகத்துடைய கோயில்களில் தான் சமயம் வளர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், திருக்கோயில்கள் பழங்காலத்தில் பண்பாட்டு மையங்களாகவும் கலைக்கூடங்களாகவும் திகழ்ந்தன. ஸோ கோயில்கள் தான் பழங்காலத்தில் பண்பாட்டு மையங்களாகவும் அண்டு கலைக்கூடங்களாகவும் திகழ்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இக்கோயில்கள் கட்டடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை நிறைந்ததா கோயில்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வேற ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்கள், பாண்டிய, பல்லவ, சோழ, விஜயநகர மன்னர்கள் காலத்தில் இக்கலைகள் வந்து பார்த்தோன்னா பெரிதும் போற்றப்பட்டு எண்ணற்ற கோயில்கள் எழுந்தன. ஸோ அப்போ பாருங்கள், பாண்டிய அரசர்கள், பல்லவ அரசர்கள், சோழ அண்ட் விஜயநகர பேரரசுகள் இவங்க காலத்தில் எல்லாமே வந்து பார்த்தோன்னா கலைகள். ஸோ என்ன சொல்கிறது, அதாவதுனா என்னது, நம்மளுடைய கலைகள், சிற்பக்கலை, ஓவியக்கலை, இந்த கலைகள்லாம் வந்து பார்த்தோன்னா என்னது தமிழகம் ஃபுல்லாகவே பரவியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், இந்தியாவிற்கு வழங்கிய கொடை என்னலாம். ஸோ என்னென்னா இது தமிழகம், அதாவது இந்த கோயிலில் இருக்கக்கூடிய இந்த கலைகள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா தமிழகம் இந்தியாவிற்கு வழங்கிய கொடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இல்லை வேறு ஒன்றும் இல்லைப்பா. அதாவது என்ன சொல்ல வராங்க பாருங்க, இந்த இடத்த நோட் பண்ணுங்க. தமிழக கலை பாரம்பரியம், ஓகேங்களா, தமிழர்களுடைய கலை பாரம்பரியம் உலகமே வியந்து பாராட்டு வகையில் அமையப்பட்டுள்ளது. ஸோ அப்போ தமிழகத்துடைய கலை பாரம்பரியம், ஓகேங்களா, நம்மளோட தமிழக கலை பாரம்பரியம் வந்து பார்த்தோன்னா உலகமே வியந்து பாராட்டு வகையில் அமையப்பட்டுள்ளது. ஓகேங்களா. சமயங்களை சார்ந்த பள்ளிகளும், ஓகேங்களா, சமயம் சார்ந்த பள்ளிகள், ஏன்னா சமண சமயத்தை பொறுத்தவரைக்கும் பள்ளிகள் என்றும் பௌத்த சமயம் வந்து பார்த்தோன்னா அந்த விகாரைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, கல்வி கற்கக்கூடிய இடம். ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. சமயங்களை சார்ந்த பள்ளிகளும் கோயில்களும் குடைவரை கோயில்களும் தமிழகம் எங்கும் காண முடிகிறது. ஓகேங்களா. ஸோ நம்மளோட கோயில்கள்லாம் பாருங்கள், திருச்சி, ஓகேங்களா, திருச்சி மலைக்கோட்டை சொல்லலாம், தஞ்சை பெரிய கோயில், ஓகே, திருமணைக்காவல், ஓகேங்களா, அதுக்கப்புறம் சிதம்பரம், ஓகேங்களா, நடராஜ சொல்லலாம், மதுரை, ஓகேங்களா, மீனாட்சி அம்மன், திருச்செந்தூர், ஓகேங்களா, அடுத்து தென்காசி, காஞ்சி, சுசீந்திரம், திருவரங்கம், திருக்கழுக்குன்றம், குடனை, இந்த பிளேஸ்லாம் வந்து பார்த்தா கோயிலோட சிறப்பு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வேற என்ன சொல்றாங்க, கோயில்களின் சிறப்பு, ஓகேங்களா, இதுலையும் பாருங்க கோயில்களின் சிறப்பு. மனிதனை வந்து பார்த்தோன்னா விலங்கு நிலையிலிருந்து உயர்த்த கோயில்கள் சொற்பொழிவுகள் நடத்தப்பட்டன. ஸோ அப்போ மனிதன் வந்து பார்த்தோன்னா விலங்கு நிலையிலிருந்து உயர்த்த கோயில்களில் சொற்பொழிவுகள் நடத்தப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. தமிழர் பண்பாட்டை விளக்கும் நிகழ்ச்சிகள் கோயில்களில் நடைபெற்றதால் கோயில்கள் பண்பாட்டு மையங்களாக திகழ்ந்தன. ஸோ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அதாவது இந்த இடத்துல பாருங்கள், தமிழருடைய பண்பாட்டை விளக்கும் நிகழ்ச்சிகள் வந்து கோயில்களில் நடைபெற்றதால் கோயில்கள் பண்பாட்டு மையங்களாக, ஓகேங்களா, கோயில்கள் பண்பாட்டு மையங்களாக திகழ்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வேறு ஒன்றும் கிடையாதுப்பா. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, ஆன்மா, ஓகேங்களா, ஆன்மா தான் எதிலிருந்து வந்ததோ அதிலே வந்து பார்த்தோன்னா சேர முயன்று வருதலே லயமாகுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஆன்மா வந்து தான் எதிலிருந்து வந்ததோ அதிலே சேர முயன்று வருதலே வந்து பார்த்தோன்னா லயமாகுதல் என்பார். ஓகேங்களா. இவ்விடங்கள் பெரும்பாலும் கோயிலாகவே இருந்தன. ஸோ ஆன்மா லயமாகக்கூடிய இடங்கள் வந்து பார்த்தோன்னா இது பெரும்பாலும் கோவிலாக இருந்தன. ஓகேங்களா. அதனால் கோயில்கள் வந்து ஆன்மா லயமாகும் இடங்களாக திகழ்ந்தன. ஸோ கோயில்கள் என்ன சொல்கிறாங்க, ஆன்மா லயமாகும் இடங்களாக திகழ்ந்தன சொல்கிறாங்க. எனவே கோயில்களே ஆலயங்கள் சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஆன்மா லயமாகும் இடங்களாக கோயில் திகழ்ந்ததால அந்த இடத்த வந்து பார்த்தோன்னா என்னது ஆலயங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க கோயிலை. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கோயில்கள் கலைகள் வளர்ந்து சிறந்தாலும் மக்கள் அவற்றை கண்டு மகிழ்ந்தாலும், ஓகேங்களா, கோயில்களில் நுண்கலைகள் வளர்கின்ற இடமாக திகழ்ந்தன. ஸோ கோயில்கள் தான் இந்த நுண்கலைகள் வந்து வளர்கின்ற இடமாக திகழ்ந்ததாக சொல்கிறாங்க. ஓகேங்களா. தேவார திருவாசக பாடல்கள் சிவன் கோயில்களிலும், ஓகேங்களா, நம்மளுடைய தேவார திருவாசக பாடல்கள் சிவன் கோயில்களிலும், ஸோ 4000 திவ்ய பிரபந்தம் வைணவ கோயில்களிலும் பாடப்பட்டன. ஓகேங்களா. அப்போ பாருங்கள், சிவன் கோயில்னாவே நமக்கு என்னது, அதாவது தேவார திருவாசகம் பாடல்கள். ஓகேங்களா. அதே சமயம் வந்து பார்த்தோன்னா 4000 திவ்ய பிரபந்தம்ன்றது வந்து பார்த்தோன்னா வைணவம். ஓகேங்களா. 4000 திவ்ய பிரபந்தம் வைணவம். ஓகேங்களா. ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோயில்கள் வந்து பார்த்தோன்னா திருமுறைகள் வளரும் இடமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் ஒன்று கிடையாது. அதாவது மழை, புயல், வெள்ளம் போன்ற காலங்களில் மக்களுக்கு புகலிடமாக திகழ்ந்தது இந்த திருக்கோயில்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இல்லை வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா. கோயில்கள் வந்து பார்த்தோன்னா சமுதாய புகலிடமாகவும் அண்டு ஊர் மன்றங்களாகும். ஓகேங்களா. ஸோ அதாவது கோயில்கள் சமுதாய புகலிடம் அண்டு ஊர் பணி மன்றங்களாக இருந்ததாக சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், தமிழர் வாழ்வு கோயிலோடு இணைந்ததாகவே அமைந்திருது. ஸோ நம்ம தமிழரோட வாழ்வு வந்து பார்த்தோன்னா கோயிலோடு இணைந்ததாகவே அமைந்திருது. ஓகேங்களா. ஔவையார் பாருங்கள், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஔவையார் என்ன சொல்கிறாங்க, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஓகேங்களா. கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். ஓகேங்களா. கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது பழமொழி. ஓகேங்களா. கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது பழமொழி. கோயில்கள் வாயிலாக ஆன்மீகம் வளர்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்கப்பா. வேற ஒன்றும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அதேமாரி மனிதநேயம் மலரும் இடமாக எங்கள் திருக்கோயில்கள் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், சிற்பம். தமிழ்நாட்டின் திருக்கோயில்கள் சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தன. ஸோ தமிழ்நாட்டோட திருக்கோயில்கள் சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்ததாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. எல்லாம் வேறு எதுவும் இல்லை. ஓகே, இப்போ ஒரு நிமிஷம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், வேறு என்ன சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில்
இந்தியாவிலிருந்து உலகின் பல நாடுகளுக்கும் அனுப்பப்படுது. இந்த சிற்பங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து உலகின் பல நாடுகளுக்கும் அனுப்பப்படுவது சொல்லியிருக்காங்க. பண்டைய தமிழர் சிற்பக்கலை நுணுக்கங்களை வருங்கால சந்ததியினருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபைட் ஆஃப்ல எதுவும் கிடையாது. ஓகேங்களா, மார்க் பண்ணிக்கிறது மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஓவியம். மொழி தோன்றுவதற்கு முன்பே ஓவியம் தோன்றியது என்னலாம்? ஸோ ஓகே, நம்மளுடைய மொழி தோன்றுவதற்கு முன்னாடி என்னாச்சு, ஓவியம் தோன்றிவிட்டது என்னலாம்? என்ன ஓவிய எழுத்துக்கள் இன்று வந்து பார்த்தீங்கன்னா மொழி எழுத்துக்களாக பயன்படுத்தப்படுவதை ஜப்பான், சீனா ஆகிய மொழிகளில் காணலாம். ஸோ என்ன சொல்றாங்க, ஜப்பான் அண்ட் சீன மொழிகளில் இன்னுமே வந்து பார்த்தோன்னா இந்த ஓவியம் வந்து பார்த்தோன்னா என்னது மொழி எழுத்துக்களாக பயன்படுத்தப்படுறாங்க. ஓகேங்களா. ஸோ பண்டைய தமிழர்கள் கற்பாறைகளிலும் கோயில்களையும் ஓவியங்களை வரைந்து வந்தனர். ஸோ ஓகேப்பா, பண்டைய தமிழர்கள் வந்து பார்த்தோன்னா கற்பாறைகளிலும் அண்ட் கோயில்களிலும் ஓவியங்களை வரைந்து வந்தனர்னு சொல்லியிருக்காங்க. வண்ணம் தீட்டப்பட்ட ஓவியங்கள் கோவில் சுவற்றுகளிலும் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு ஒன்றும் தேவையில்லை. ஓகேங்களா. தஞ்சை பெரிய கோயிலில் ராஜராஜ சோழனின் வரலாற்று நாடக காட்சிகள் இன்றும் இருப்பதை காண முடிகிறது. ஸோ தஞ்சை பெரிய கோயிலாக இருந்து முதலாம் ராஜராஜ சோழன். அப்போ தஞ்சை பெரிய கோயிலில் ராஜராஜ சோழனின் வரலாற்று நாடக காட்சிகள். ஓகேங்களா, தஞ்சை பெரிய கோயிலில் ராஜராஜ சோழனுடைய வரலாற்று நாடக காட்சிகள் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்கப்பா. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், நோட் பண்ணிக்கோங்க, தஞ்சை பெரிய கோயிலில் ராஜராஜ சோழனது. ஓகேங்களா. ஸோ வேறு ஒன்றும் இல்லைப்பா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், நாட்டியம். நாட்டியம் வந்து பாருங்கள், பண்டைய தமிழர்கள் நாட்டிய கலையில் சிறந்த விளங்கினர். ஸோ பண்டைய தமிழர்கள் நாட்டிய கலையில் சிறந்த விளங்கினர். நாட்டியம் என்பது இசையோடு கூடிய கூத்தாகும். நாட்டியம் என்பது இசையோடு கூடிய கூத்தாகும். சிலப்பதிகாரம் கூத்து வகைகள் பற்றி இயம்புகிறது. ஓகேங்களா. சிலப்பதிகாரம் கூத்து வகைகள் பற்றி இயம்புகிறது சொன்னால் கட்புலனாகும் இன்பத்தை தரவல்லது ஆடற்கலை. ஓகேங்களா, கட்புலனாகும் இன்பத்தை தரவல்லது ஆடற்கலைன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், உடல் சோர்வு மனசோர்வையும் நீக்கும். ஓகேங்களா, இந்த ஆடற்கலை என்ன பண்ணுதுன்னா நம்மளோட உடல் சோர்வு அண்ட் மனசோர்வையும் வந்து நீக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. கொட்புலனாக இன்பத்தை தருவது ஆடற்கலை உடல் சோர்வு மனசோர்வையும் நீக்கும் வடிகள். ஓகேங்களா, ஆடலும் பாடலும் என்றால் மிகையாது. ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, உடல் சோர்வு மனசோர்வை நீக்கக்கூடிய அந்த வடிகால் என்னது பார்த்தோன்னா ஆடலும் பாடலும் என்றால் மிகையாதுன்னு சொல்கிறாங்க. பண்டைய காலத்திலே ஆடல் நிகழ்வதற்கு அரங்குகள் இருந்தன. ஸோ பண்டைய காலத்திலே ஆடல்கள் நிகழ்த்துவதற்கு அரங்குகள் இருந்தது. அப்புறம் மரநிழல்கள். ஓகேங்களா, தெருக்களிலும் ஸோ கோயில் முற்றத்திலும் மாட மாளிகையிலும் மண்டபங்களிலும் மகளிர் சிலம்பொலிக்கு ஆடின. ஓகேங்களா. கைவழி கண்களும் கண்வழி மனமும் செல்ல ஆடுதலே ஆடலின் நுட்பமாகும். இது நோட் பண்ணிக்கோங்க, கைவழி கண்களும் கண்வழி மனமும் செல்ல ஆடலுடைய நுட்பமாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஆடவல்ல நடன மகள். ஓகேங்களா, ஆடவல்ல. ஓகேங்களா, அதாவது ஆடக்கூடிய நடன மகள் என்ன சொல்றாங்க, விரலி. ஓகேங்களா, விரலின்னு சொல்றாங்க. ஸோ நடன மகன். ஓகேங்களா, கூத்தன். நடன மகன் கூத்தன் என்று அழைக்கப்பட்ட. ஓகேங்களா, வள்ளி கூத்து முருகனை வழிபட்டு ஆடும் கொன்றவை கூத்து. ஓகேங்களா. ஸோ அப்போ வள்ளி கூத்து இருக்குது, முருகனை வழிபட்டு ஆடும் குன்றக்குறவை. ஓகேங்களா, முருகனை வழிபட்டு ஆடக்கூடிய குன்றக்குறவை கூத்து சொல்லியிருக்காங்க. திருமாலை வழிபட்டு ஆடக்கூடியது ஆட்சியர் குறவை. ஓகேங்களா, திருமாலை வழிபட்டு ஆடக்கூடியது பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆட்சியர் குறவைன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, பெண்கள் கை கூத்தோடும் குறவை கூத்து. ஸோ அப்போ என்னென்ன கூத்து எப்படி சொல்கிறாங்க பாருங்க, அதாவது ஆடவல்ல நடன மகள். ஸோ நடன மகளை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, விரலி. ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க, விரலின்றது நடன மகள். ஸோ நடன மகன் வந்து பார்த்தோன்னா கூத்தன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா என்னது, வள்ளி கூத்து. ஓகேங்களா, முருகனை வழிபட்டு ஆடும் குன்றக்குறவை கூத்து. ஓகே, திருமாலை வழிபட்டு ஆடக்கூடியது வந்து பார்த்தா ஆட்சியர் குறவை. ஓகேங்களா, திருமாலை வழிபட்டு ஆடக்கூடியது ஆட்சியர் குறவை. பெண்கள் கை கோத்தாடும் குறவை கூத்து. ஓகே, பெண்கள் கை கோத்தாடக்கூடியது குறவை கூத்து. ஓகேங்களா, இதில் இருந்தால் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், வேறு என்ன சொல்கிறாங்க, துணுங்கை கூத்து. அதை பார்த்தோன்னா என்னது, பெண்கள் கை கத்தாடு குறவை கூத்து அண்ட் துணுங்கை கூத்து. ஸோ குணலை கூத்து போன்றவை இலக்கியங்களில் காணப்படும். ஸோ என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, குறவை கூத்து, துணங்கை கூத்து, அதன் பின்பு வந்து பார்த்தோன்னா குணலை கூத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஓகே, சிவன் ஆடுகின்ற கூத்து தாண்டவம். ஓகேங்களா, சிவன் ஆடுகின்ற கூத்து என்ன சொல்கிறாங்க, தாண்டவம் எனப்படும். ஓகேங்களா, சைவ பெருமக்கள் வந்து இறைவன் ஆடும் கடவுளாக அம்பலக்கூத்தனாக ஆடல் வல்லனாக நடராசர பெருமானை போற்றி வணங்கினர். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, இந்த இடத்துல சிவன் ஆடுகின்ற கூத்து வந்து தாண்டவம்னு சொல்கிறாங்க. அதே சைவ பெருமக்களை பொறுத்தவரையும் இறைவனை ஆடும் கடவுளாக, ஓகேங்களா, அம்பல கூத்தனாக ஆடல் வல்லனாக நடராச பெருமனாக போற்றி வணங்கினார் சொல்றாங்க. வைணவ பெருமக்களும் திருமாலை குழலூதி கோபியனரோட ஆடும் கண்ணனாக போற்றினார். ஸோ வைணவ பெருமக்கள் இருக்காங்களே, வைணவர்களும் வந்து பார்த்தோன்னா திருமாலை குழலூதி கோபியருடன் ஆடும் கண்ணனாக போற்றினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்க, இந்திய பெருநாட்டிற்கு தமிழக பரதக்கலை ஒரு சிறந்த கொடை என்றால் மிகையாது. ஸோ அப்போ இந்திய பெருநாட்டு இந்தியாவிற்கு நம்ம அளித்தது என்னன்னு பார்த்தோன்னா தமிழகத்துடைய பரதக்கலை ஒரு சிறந்த கொடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வேற என்ன சொல்லியிருக்காங்க, திருவிழாக்கள். ஓகே, தமிழ் மக்கள் உழைப்பிய செல்வமாக கொண்டு வாழ்ந்தனர். ஸோ தமிழ் மக்கள் உழைப்பிய செல்வமாக கொண்டு வாழ்ந்தனர். திரைக்கடலோடி திரவியம் தேடு பொருள் வளம் பெருக்கின. ஓகேங்களா, திரைக்கடலோடியும் திரவியம் தேடு. ஓகேங்களா, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடி பொருள் வளம் பெருக்கினா சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, அதை பார்த்தோன்னா என்னது, பயிர் வளர்வதற்கும் மழைக்கும் காரணமான சூரியனை வணங்கி பொங்கல் விழா எடுத்தன. ஸோ இந்த இடத்துல நோட் பண்ணிக்காங்க, பயிர் வளர்வதற்கும் அண்டு மழைக்கு காரணமான சூரியனை வணங்கி என்னது பொங்கல் விழா எடுத்தனர் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் தமிழர் பொங்கல் விழா. ஓகேங்களா, தமிழருடைய பொங்கல் விழா வட இந்தியாவில் மகர சங்கராந்தி ஆகும். ஸோ என்ன சொல்கிறாங்க, தமிழருடைய இந்த பொங்கல் விழா வட இந்தியாவில் என்ன சொல்கிறாங்க, ஓகே, மகர சங்கராந்தியாக ஓகேங்களா கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா, இந்திய பெருநாட்டுக்கு தமிழ்
தமிழரது வழிபாட்டு முறையே வழிகாட்டியாக இருந்தது சொல்லலாம். அப்போ இந்திய பெருநாட்டுக்கு தமிழருடைய வழிபாட்டு முறை தான் வழிகாட்டியாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேளாண்மை செழிக்க உதவிய காவிரி ஆற்றுக்கு, ஓகேங்களா, வேளாண்மை செழிக்க உதவிய நம்மளுடைய காவிரி ஆற்றுக்கு ஆடி மாதம் 18ஆம் நாள் ஆடிப்பெருக்காக கொண்டாடி, ஓகேங்களா, நாடும் வீடும் சிறக்க அருளுமாறு வேண்டி வழிபட்டன. ஸோ அப்போ ஆடி 18 வந்து பார்த்தீங்கன்னா என்னது, நம்மளுடைய காவிரி ஆற்றுக்கு, ஓகேங்களா, ஆடிப்பெருக்கு கொண்டாடி மகிழ்ந்தன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கப்பா, கிராமிய விளையாட்டு கொடுத்துருக்காங்க. கிராமிய விளையாட்டு பண்டைய தமிழர்களிடையே வீரமும் விளையாட்டும் இணைந்து இருந்தன. ஸோ பண்டைய தமிழரிடையே வீரமும் அண்ட் விளையாட்டும் இணைந்து இருந்தன. மற்போரும் விற்போரும், ஓகேங்களா, வீர விளையாட்டாக கருதின. ஸோ மற்போரும் அண்ட் விற்போரும் வீர விளையாட்டாகவே திகழ்ந்தன சொல்லியிருக்காங்க. இது தவிர பெண் குழந்தைகளுக்கு அம்மானை ஊசல் போன்றவையும், ஆண் குழந்தைகளுக்கு சிற்றி சிறுவரை சிறுதேர், ஓகேங்களா, நம்மளுடைய பிள்ளை பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளை தமிழ் சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த பாருங்க என்ன சொல்லுவாங்க, குழந்தைகளுக்கு வந்து பார்த்தோன்னா அம்மானை ஊசல், பெண் பிள்ளைகளுக்கு, ஓகேங்களா, அம்மானை ஊசல் சொல்லுவாங்க. அதே ஆண் குழந்தைகளுக்கு வந்து பார்த்தோன்னா சிற்றி சிறுபறை சிறுதேர் போன்றவை விளையாட்டாக இருந்தது அறிய முடிகிறது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க வேறு என்ன சொல்கிறாங்க, ஜல்லிக்கட்டு, ஓகேங்களா. ஜல்லிக்கட்டு பண்டைய தமிழரின் வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டும் ஒன்று, ஓகேங்களா. பண்டைய தமிழருடைய வீர விளையாட்டில் ஜல்லிக்கட்டும் ஒன்று. இதை சங்க காலத்தில் ஏறு தழுவுதல், ஓகேங்களா, சங்க காலத்தில் என்னது ஏறு தழுவுதல் என்பர். அடக்க முடியாத காளைகளை அடக்கி பரிசாக பெண்களை மணப்பார். ஸோ அப்போ அடக்க முடியாத காளைகளை அடக்கி பரிசாக பெண்களை மணப்பார், ஓகேங்களா. பண்டைய தமிழர் இவ்விழாவை தற்போதும் காணும், அதை பற்றினா என்ன சொல்ல, இந்த விழாவை தற்போது காணும் பொங்கல் என்று தமிழகத்தில் ஜல்லிக்கட்டாக நடைபெறுது. காணும் பொங்கல் அன்னைக்கு நடக்கூடியது தான் நம்மளுடைய ஜல்லிக்கட்டு, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இந்திர விழா, ஓகேங்களா, இந்திர விழா, ஓகேங்களா. மருதநில கடவுள், ஓகேங்களா, மருதநில கடவுள் இந்திரன். இந்திரனை வழிபட்ட மக்கள் இந்திரன் கேளிக்கைகளில், ஓகேங்களா, மகிழ்ந்திருப்பதை போலவே தாங்களும் மகிழ்ந்திருக்க விரும்பி வசந்த காலத்தின் முழு நிலா நாளை, ஓகேங்களா, வசந்த காலத்தோடைய என்னது பௌர்ணமி, ஓகேங்களா, முழு நிலா நாளை இந்திர விழாவாக கொண்டாடினார், ஓகேங்களா. ஸோ பாருங்க மருதநில கடவுள் இந்திரன். ஸோ இந்திரனை வழிபட்ட மக்கள் வந்து பார்த்தோன்னா என்னது வசந்த காலத்தோடைய முழு நிலா நாளை வந்து பார்த்தோன்னா என்னது இந்திர விழாவாக கொண்டாடி மகிழ்வர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஓகேப்பா. அதேமாதிரி பாருங்கள் இவ்விழா சங்க காலத்தில் சிறந்திருந்தது என்பதை சிலப்பதிகாரம் வாயிலாக அறிய முடியுது. எந்த விழா பாருங்கள், அதாவது இந்திர விழா, ஓகேங்களா. சங்க காலத்தில் சிறந்திருந்த விழா இந்திர விழா என்று சொல்லக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தோன்னா நம்மளுடைய சிலப்பதிகாரம், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் பிற கொடைகள், ஓகேங்களா. திருக்குறள். திருக்குறளை பொறுத்த உலக பொதுமறையாம் திருக்குறள் தமிழர்களின் கொடையாகும். ஸோ ஓகே இது வந்து பார்த்தோன்னா என்னது உலக பொதுமறையான திருக்குறள் வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழர்களுடைய கொடை, ஓகேங்களா. உலகிற்கு அளித்த தமிழர்களுடைய கொடைன்னு பார்த்தோன்னா திருக்குறள், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் மருத்துவம் பாருங்கள். மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் வந்து சித்த மருத்துவம் என்னும் மூலிகை மருத்துவத்தை உலகிற்கு வழங்கியவர்கள் தமிழர்கள், ஓகேங்களா. சித்த மருத்துவம் என்னும் மூலிகை மருத்துவத்தை உலகிற்கு வழங்கியவர்கள் நம்ம தமிழர்கள், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இசையை பொறுத்தவரைக்கும் தமிழ் இசை தமிழர்களின் பண்பட்ட உணர்விற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். ஸோ தமிழ் இசை வந்து பார்த்தோன்னா என்ன தமிழருடைய பண்பட்ட உணர்விற்கு வந்து பார்த்தோன்னா சிறந்த எடுத்துக்காட்டுன்னு சொல்றாங்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க கப்பல் கட்டுமானம், ஓகேங்களா. பன்னெடுங்காலத்திற்கு முன்னரே கப்பல் கட்டுமானத்தையும் தொழில்நுட்பத்தையும் அறிந்தன. ஸோ நமக்கு பன்னெடுங்காலத்திற்கு முன்னாடி பண்டைய காலத்திலே என்ன பண்ணியிருக்காங்கன்னா கப்பல் கட்டுமான தொழில்நுட்பத்தை அறிந்திருந்ததை சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க விருந்தோம்பல். பழந்தமிழர் விருந்தினரை வரவேற்று உபசரித்தல் பெருமகிழ்ச்சி அடைந்தனர். ஸோ பழந்தமிழர் வந்து பார்த்தோன்னா விருந்தினரை வரவேற்று உபசரித்தல் பெருமகிழ்ச்சி. ஸோ விருந்தோம்பல் பார்த்தா ஆல்ரெடி பார்த்தோம், தொல்காப்பியத்தில் பார்த்தோம், அகநானூறு புறநானூறு இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அதே சமயம் வந்து பார்த்தோன்னா குறுந்தொகை இதெல்லாம் என்னது நற்றினை எல்லாத்தையுமே விருந்தோம்பல் பற்றி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அதேமாதிரி பார்த்தோன்னா திருக்குறள்லையும் விருந்தோம்பல், ஓகேங்களா. நட்பு பாருங்க பழந்தமிழ் நட்பினை உயிரினும் மேலானதாக மதித்து போற்றின. ஸோ பழந்தமிழ் நட்பை வந்து பார்த்தோன்னா என்னது உயிரை விட மேலானதாக மதித்து போற்றின, ஓகேங்களா. உணர்ச்சியத்து பழகுதலே நட்பு என்றன. ஸோ தமிழர் காதல் என்னும் சொல்ல வந்து பார்த்தோன்னா அன்பு செலுத்துதல் என்ற நிலைகளில் பயன்படுத்தின. தமிழர் வந்து பார்த்தோன்னா காதல் என்ற சொல்ல வந்து பார்த்தோன்னா என்னது அன்பு செலுத்துதல் என்ற நிலைகளில் பயன்படுத்தியதாக சொல்லியிருக்காங்க. வீரம் பாருங்க பண்டைய தமிழர் வாழ்வு முறையை வந்து பார்த்தோன்னா என்னது அவர்களது வீரம் செறிந்த வாழ்வு, ஓகேங்களா. பண்டைய தமிழோட வாழ்வு முறை வீரம் செறிந்த வாழ்வு முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க மானம். மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான் என்று, ஓகேங்களா. மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான் என்று தமிழர்கள் மானத்தை உயிரினும் மேலானதை கருதினர். ஸோ ஓகே அதை பார்த்தோன்னா கவரிமானில் தன்னுடைய உடம்புல இருந்து ஒரு மயிர் நீங்கினாலும் ஸோ அது உயிர் வாழாதான், அதுதான் மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான் என்று தமிழர்கள் மானத்தை உயிரினும் மேலானதாக கருதி போற்றினார், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க கற்பு, ஓகேங்களா. கற்பு பொறுத்தவரைக்கும் கடவுள் நெறிக்கு மேலானதாக பெண்கள் கற்பு நெறியில் வாழ்ந்து அழியா புகழ் பெற்றன. ஸோ ஓகே அப்போ கடவுள் நெறிக்கு மேலானதாக நம்ம என்னத்தை போற்றுது கற்பு நெறி வந்து பார்த்தோன்னா பெண்கள் போற்றினர் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க பரதம் வந்து பார்த்தா தமிழ்நாட்டின் மிக தொன்மையான கலை பரதநாட்டியம் ஆகும், ஓகேங்களா. இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் தற்போது சிறப்புற்று விளங்குகிறது பரதநாட்டியம், ஓகேங்களா. ஸோ கலைஞரோட முகபாவனையின் நவரசங்களின் வெளிப்பாட்டை கொண்டு வருதலை காணலாம் சொல்றாங்க. இதில் ஒன்றும் கிடையாது, தமிழருடைய மிக தொன்மையான கலை பரதநாட்டியம், ஓகேங்களா. ஸோ இதில் பாருங்க உங்களுக்கு தெரியுமான்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹஸ்தம். இந்த ஹஸ்தம் என்பதை பாருங்க என்ன சொல்லுவாங்க பரதநாட்டியத்தில் ஒரு முக்கிய கூறாக கை அசைவுகளை சமஸ்கிருதத்தில் ஹஸ்தம் என அழைப்பார். ஸோ பரதநாட்டியத்தில் ஒரு முக்கிய கூறா இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தோன்னா அந்த கை அசைவுகள். ஸோ அந்த கை அசைவு சமஸ்கிருதத்தில் அஸ்தம் அப்படின்னு சொல்றாங்க. கை என்பது சமஸ்கிருத சொல்லி, ஓகேங்களா. கை என்பது சமஸ்கிருத சொல்லி. ஸோ அப்போ அஸ்தம் எனப்படுகிறது.
அந்த கை நம்மளுடைய கை இருக்கு இல்லைங்களா, தமிழ் சொல் கை. கை என்பதுடைய அந்த சமஸ்கிருத சொல்லியே வந்து பார்த்தோன்னா என்னது அஸ்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதே தமிழில் முத்திரை என்பார். ஓகேங்களா. தமிழில் முத்திரைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இந்த அஸ்தம் இருக்கு இல்லைங்களா, தமிழில் முத்திரைன்னு சொல்கிறாங்க. பரதநாட்டியத்தில் அடவு அபிநயம் இரண்டிற்கு முக்கியமானது முத்திரைகளாம். ஸோ ஓகே, அப்போ பரதநாட்டியத்தில் அடவு அண்ட் அபிநயம் ரெண்டுத்திற்குமே முக்கியமானது என்ன பார்த்தோன்னா முத்திரையாகும். ஓகேங்களா. கைவிரல்கள் பல்வேறு நிலைகளிலும் அசைவுகளாலும் பொருள்படவும் ஓகேங்களா அழகிற்காகவும் அபிநயத்தையே கைமுத்திரை அல்லது அஸ்தம் எனலாம். ஓகேங்களா. பரதத்தில் அபிநயத்திற்காக பயன்படுத்தப்படும் கை அசைவுகளை ஒற்றை கை, அதாவது பார்த்தோன்னா இணையாக்கை. ஓகேங்களா. ஒற்றை கை என்ன சொல்கிறாங்க, இணையாக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இரட்டை கை வந்து பார்த்தோன்னா ஒரு நிமிஷம்ப்பா. ஓகே, ஒற்றை கை வந்து பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இணையாக்கை. ஓகேங்களா. ஒற்றை கையை என்ன சொல்கிறாங்க, இணையாக இருக்கிறதுனால வந்து பார்த்தோன்னா என்னது இணையாக்கை. ஓகேங்களா. இணையாக்கைன்னு சொல்கிறாங்க. ஸோ அதே சமயம் இரட்டை கை வந்து பார்த்தோன்னா இணைந்த கை. ஓகேங்களா. இரட்டை கை இணைந்த கை என இரண்டாக பயன்படுத்துகின்றன. ஓகேங்களா. இவை தவிர அபூர்வ முத்திரைகளும் இருக்குது. இதை தவிர அபூர்வ முத்திரைகளும் எதில் பரதநாட்டிய அடவுகளில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் மண்டபங்கள். ஓகேங்களா. மண்டபங்கள் நூற்றுக்கால் மண்டபங்கள், ஆயிரங்கால் மண்டபங்கள், இசைத்தூண்கள் போன்றவை தமிழர்களின் கொடையாகும். எஸ். ஓகே, அதான் பார்த்தோன்னா என்னது அதான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுங்களா, ஆயிரங்கால் மண்டபம். ஓகேங்களா. 100 மண்டபங்கள். ஓகேங்களா. மண்டபங்கள், இசைத்தூண்கள் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த விஜயநகர நாயக்க பேரரசு காலத்தோட சிறப்பு என்னன்னு பார்த்தோன்னா மண்டபங்கள் அமைக்குது. ஓகேங்களா. விஜயநகர நாயக்க பேரரசு. ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இதில் வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ நிறைய ஒரு பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க. சங்க இலக்கியங்கள் அகவாழ்க்கையை அன்பின் ஐந்திணையாக பகுத்து கண்ணு. சங்க இலக்கியங்கள் அகவாழ்க்கையை வந்து பார்த்தோன்னா என்னது அன்பின் ஐந்திணையாக குறிஞ்சு முல்லை மருதம் நெய்தல் பாலை பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதை சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழரின் வழிபாட்டு ஓகேங்களா, தமிழரோட இந்த வழிபாட்டு தெய்வம் வழிபாட்டு முறைகள் அங்கேயும் விளக்கப்பட்டுள்ளன. ஓகேங்களா. சிலப்பதிகாரம் தமிழர்களுடைய ஓகேங்களா வாழ்வியலின் ஆட்சி முறை. ஸோ சிலப்பதிகாரம் தமிழர் வாழ்வியலுடைய ஆட்சி முறையும் அந்த வணிக சிறப்பு. ஓகேங்களா. வணிக சிறப்பு, சமய நம்பிக்கை, தனிமனித ஒழுக்கம் ஆகியவற்றை விரிவாக கூறும் வரலாற்று ஆவணமாக திகழ்கிறது. ஸோ அப்போ பாருங்கள் இந்த சிலப்பதிகாரம் என்னென்ன சொல்லுது பாருங்கள். அதாவது சிலப்பதிகாரம் தமிழருடைய வாழ்வியலின் ஆட்சி முறை, தமிழர் வாழ்வியலோட ஆட்சி முறையும் வணிக சிறப்பையும் ஓகேங்களா வணிக சிறப்பையும் அதே சமயம் சமய நம்பிக்கையும் தனிமனித ஒழுக்கம் ஆகியவற்றை விரிவாக கூறும் வரலாற்று ஆவணமாக திகழ்கிறது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் வெளிநாட்டவரோட குறிப்புகள் இருந்து தமிழர் மேலிநாடுகளும் கொண்டிருந்த அந்த வணிக தொடர்பும் நமக்கு வந்து பார்த்தோன்னா படச்சான்றாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் தமிழருடைய விருந்தோம்பல் பன்மையும் கடையல் வள்ளல்களின் வள்ளல் தன்மையும் சங்க இலக்கியங்கள் பதிவு செய்துள்ளமையை அறிமுடிகிறது. எஸ். தமிழர்களுடைய இந்த விருந்தோம்பல் பன்மையும் அதே சமயம் வந்து பார்த்தோன்னா இந்த கடையில் வளரக்கூடிய வள்ளல் தன்மையும் என்னது நம்ம சங்க இலக்கியங்களில் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கப்பா புக் பேக் கொஸ்டின்ஸு. பண்பாடு என்ற சொல்லை தமிழில் முதலில் அறிமுகப்படுத்துவார். ஓகேங்களா. இந்த பண்பாடு இருக்கு இல்லைங்களா, பண்பாடு என்ற சொல்லை தமிழில் முதலில் அறிமுகப்படுத்துவார்னு பார்த்தோன்னா TKC. ஓகேங்களா. TK சிதம்பரநாதர். ஓகேங்களா. ஆன்சர் யாருன்னு பார்த்தோன்னா TK சிதம்பரநாதர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் கீழ்கண்பவற்றுள் பொருந்தாத இணை. ஓகேங்களா. பொருந்தாத இணை கேட்குறாங்க. நிலம் கொடுத்துருக்காங்க அண்டு சிறுபொழுது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் வரணும். ஸோ வரல இங்கே பாருங்கள் பாலை கொடுத்துருக்காங்க. குறிஞ்சிக்கு வந்து பார்த்தோன்னா யாமம். ஓகேங்களா. கரெக்டு தான் யாமம். மாலை. ஓகேங்களா. முல்லைக்கு மாலை. ஓகே, மருதம் வந்து பார்த்தோன்னா வைகரை. ஸோ அந்த பாலைன்றது வந்து பார்த்தோன்னா நண்பகல் வரணும்ப்பா. ஓகேங்களா. பாலைக்கு வந்து நண்பகல் வரணும். இதுதான் பொருந்தாது. ஓகேங்களா. அதாவது என்ன சொல்கிறது, இந்த ஏற்பாடுன்றது வந்து நெய்தல் திணையுது. ஓகேங்களா. நெய்தலுக்கான சிறுபொழுது தான் இது. ஓகேங்களா. அப்போ பாருங்க குறிஞ்சி யாமம், முல்லை வந்து பார்த்தோன்னா மாலை, மருதம் வந்து வைகரை, பாலை பொருந்தாது. ஓகேங்க. பாலை வந்து பார்த்தோன்னா என்னது நண்பகல் வரணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க என்ன சொல்லுன்னா கீழ்காண்பவற்றுள் சரியாக பொருந்தி உள்ள இணை. ஓகேங்களா. பொருந்தி உள்ளது கேட்குறாங்க. பாரி. ஓகேங்களா. பாரி வள்ளல் யாருப்பா, பாரி வள்ளல் வந்து முல்லைக்கு தேர் தந்தவருங்களா. எஸ். பாரி வந்து முல்லைக்கு தேர் தந்தவர் கரெக்டு தான். பேகன் தான் மயிலுக்கு போர்வை. ஸோ அப்போ பேகன் பாருங்கள் சரியாக பொருந்தி உள்ளது கேட்குறாங்க. நமக்கு ஏ ஆப்ஷனே பொருந்திருக்கு கரெக்டாக. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் பேகன் வந்து பார்த்தோன்னா என்னது பேகன் வந்து அதாவது பார்த்தோன்னா மயிலுக்கு போர்வை. ஓகேங்களா. ஸோ சரியாக பொருந்தலாம். ஆயண்டிரன் வந்து பார்த்தோன்னா என்னது நீலநாகத்தின் ஆடிய இறைவனுக்கு பரிசாக கொடுத்தோன்னா யார். ஓகேங்களா. ஆயண்டிரன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து ஔவையார் வந்து பார்த்தோன்னா அது அதியமான். ஓகேங்களா. ஸோ அப்போ ஏ ஆப்ஷன் கரெக்டுப்பா. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் பொறுத்துக்கு வந்து பார்த்தோன்னா என்னது தொண்டி. ஓகேங்களா. தொண்டி அதாவது பார்த்தோன்னா என்னது நம்மளுடைய கிரேக்க சொற்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ தொண்டி வந்து பார்த்தோன்னா என்ன திண்டிஸ். ஓகேங்களா. ஸோ முசிறி வந்து பார்த்தோன்னா முசிறிஸ். ஓகேங்களா. ஸோ பொற்காடு வந்து பார்த்தோன்னா பஹரி. ஓகேங்களா. குமரி வந்து பார்த்தோன்னா கொமாரி. அப்போ என்ன சொல்லலாம் 3. ஓகேங்களா. 3 இருக்குது, 1 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 3 1. ஓகேங்களா. 4 2. 3 1 4 2. ஓகேப்பா. 3 1 4 2 பி ஆப்ஷன். ஓகேங்களா. சரி இது நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள்
கிமு 30 ஆண்டுக்கு முன்னாடி ஓகேங்களா 5ஆம் நூற்றாண்டு வாழ்ந்த புகழ்பெற்ற கிரேக்க மருத்துவர் யாருன்னு கேட்குறாங்க ஓகேங்களா ஹிப்பாக்ரட்டிஸ் ஓகேங்களா ஹிப்பாக்ரட்டிஸ் இருக்காரு இல்லையா அவர் தான் கிமு ஓகேங்களா 30 ஆண்டுக்கு முன்னாடி 5ஆம் நூற்றாண்டு புகழ்பெற்ற கிரேக்க மருத்துவர் ஓகேங்களா ஹிப்பாக்ரட்டிஸ் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் ஓகேங்களா பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் இப்பாடலில் இடம்பெற்ற நூல் வந்து பார்த்தோன்னா என்னது கனித்தொகை ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க என்ன சொல்ல பின்வரும் கூற்றையும் அதன் காரணத்தையும் படித்து விடை குறிப்பை தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. கூற்று ஓகேங்களா உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே தொல்காப்பியமே உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே உயர்ந்தோர் வந்து பற்றினா சொல்லுது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க நல்ல வழிமுறைகளை பின்பற்றி பண்பாட்டின் சிறந்து விளங்குபவர்களே உயர்ந்தவர்களே நல்ல வழிமுறைகளை பின்பற்றி பண்பாட்டில் சிறந்து விளங்குபவர்களே உயர்ந்தவர்கள். ஸோ அப்போ உயர்ந்தவர்கள்ன்றது இவங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பண்பாட்டில் யார் சிறந்து விளங்க அவங்க உயர்ந்தவர்கள் சொல்றாங்க. உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்ற தொல்காப்பியம் ரெண்டுமே கரெக்ட் தான் ஓகேங்களா. கூற்றும் சரி அண்ட் காரணமும் சரி ஓகேங்களா பி ஆப்ஷன். ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் 10 பாட்டுள்ள ஆற்றுப்படை நூல்களின் எண்ணிக்கை. ஸோ 10 பாட்டு வந்து என்னது 10 நூல்கள் இருக்கு. ஆற்றுப்படை வந்து பார்த்தோன்னா என்னது 5 நூல்கள் ஓகேங்களா. ஆற்றுப்படை நூல்கள் 5 நூல்கள் ஓகேங்களா ஏ ஆப்ஷன் ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் பொன் செம்பு ஆகிய உலகங்கள் மீது பொறிக்கப்பட்ட எழுத்துக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா பட்டயங்கள் ஓகேங்களா. பொன் ஓகேங்களா பொன் அண்டு செம்பு இது இருக்கு இல்லைங்களா. ஸோ ஆல்ரெடி பார்த்து தான் பொன் அண்டு செம்பு உலகங்கள் இருக்குல்ல அந்த உலகம் மீது பொறிக்கப்பட்ட அந்த எழுத்துக்கள் என்ன சொல்கிறாங்க பட்டயங்கள் ஓகேங்களா பட்டயங்கள் சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுக்க தொல்காப்பியம் கூறும் புறத்திணைகளின் எண்ணிக்கை 12. தொல்காப்பியம் புறத்திணையை 12 சொல்லுதா தப்பு. தொல்காப்பியம் வந்து புறத்திணைகளின் எண்ணிக்கை வந்து பார்த்தோன்னா 7 சொல்லியிருக்குது ஓகேங்களா. புறப்புற 12 சொல்கிறது வந்து பார்த்தோன்னா புறப்பொருள் வெண்பாமாலை ஓகேங்களா. புறப்பொருள் வெண்பாமாலை தான் 12 சொல்லுது ஓகேங்களா. ஸோ அப்போ நெக்ஸ்ட் பாருங்கள் புறத்தார் யாவருக்கும் புலப்படும் ஒழுக்கத்தை பற்றி கூறுவது புறத்திணை. புறத்தார் யாவருக்குமே புலப்படும் ஒழுக்கத்தை பற்றி சொல்வதுதான் புறத்திணை. இது செகண்ட் கரெக்ட் தான் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க மன்னன் வீரம் கொடை புகழ் முதலியவற்றை சிறப்பித்து பாடுவது வாகை திணை கொடுக்குறாங்க. வாகை கிடையாது இது வந்து பார்த்தோன்னா பாடாம் திணை ஓகேங்களா பாடாம் திணை. ஸோ அப்போ வந்து தப்பு ஓகேங்களா. பொருந்தாத காதலே வந்து பார்த்தோன்னா பெருந்திணை. பொருந்தா காமம் ஓகேங்களா. பொருந்தா காமம்ன்றது என்னது பெருந்திணை தான் ஓகேங்களா. ஒரு தலை காமம் வந்து கைக்கிளை பொருந்தா காமம் வந்து பெருந்திணை சொல்லுவாங்க. அப்போ நமக்கு சரியானது கேட்குறாங்க 2 4 ஓகேங்களா. ஃபர்ஸ்டே கொடுத்துருக்காங்க 2 and 4 தான் கரெக்ட் ஓகேங்களா. ஓகேப்பா சோழர் கால கிராம ஆட்சி முறை பற்றிய அறிவுதமும் கல்வெட்டு வந்து பார்த்தோன்னா என்னது கிராம ஆட்சி முறை சோழர் காலத்துது உத்தரமேரூர் கல்வெட்டு ஓகேங்களா. காஞ்சிபுரத்தில் இருக்கிற உத்தரமேரூர் கல்வெட்டு சோழர் கால கிராம ஆட்சி முறையை பற்றி அறிவுதமும் கல்வெட்டு ஓகேங்களா. ஓகேப்பா ஸோ இந்த வீடியோவில் தான் ஓகேங்களா இந்த லெசன் முடிஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ.